ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் பர்த்டே ஸ்பெஷல். யாருக்கு பர்த்டே அப்படி சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் என் மேலே கோவமாக இருக்கீங்க, எனக்கு புரியுது. ரெக்கார்ட் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன். கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு, அதனால தான் என்னால் ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. ஆல்ரெடி உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இல்லையா, மந்த்லி 1 இல்லை 2 வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் வேலை பிஸிடா, வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட். ஏன்னு சொன்னால், நம்மளுடைய கிருத்தி டியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பர்த்டே அன்றைக்கி நான் ஜிமின் பர்த்டே அன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு பிடிச்ச 2 பர்சனுக்கு வந்து இந்த மந்த் பர்த்டே அப்படி சொல்லிட்டு, அதில் ஒருத்தவங்க தான் நம்மளுடைய கிருத்தி டியர், என்னுடைய ஜிமினா டியர். பாப்பா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பாப்பா. நீ ரொம்ப பயமுறுத்திட்ட பாப்பா, நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். ஆனால் இப்போ ஹாப்பியாக இருக்க. இப்போ உனக்கு ஹெல்த் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட உன்னுடைய வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். அதனால தான் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப அவசர அவசரமாக வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த ஸ்டோரி உனக்கு லேட்டாக தான் போஸ்ட் ஆகும். அன்றைக்குமா ஈவினிங் தான் நான் இதை வந்து போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தான் உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உன்னுடைய பர்த்டேக்கு முந்தின நாள் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டோரி போகணுமே எனக்கு மைண்டு தோணவே இல்லை. உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து எனக்கு அதே திங்காக இருந்துச்சா, அதே யோசிச்சிட்டே இருந்தேனா, அதனால ஸ்டோரி போகணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே உனக்கு பர்த்டேக்கு வந்து நான் ஸ்டோரி போட்டே ஆகணும். போன வருஷமும் உன் பர்த்டேக்கு நான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுவும் உனக்கு பிடிச்ச நீ கேட்ட மாதிரி ஸ்டோரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், விமின் குக்கு. இந்த வாட்டி உங்ககிட்ட நான் கேட்கணுன்னே நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளாட்டியும் உனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகி நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற நிலைமை ஆகிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து க்யூட்டாக ஸ்வீட்டாக சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோரி வந்து யோசிச்சு வந்துட்டுருக்கேன். இன்ன வரைக்கும் மைண்டில் வந்து யோசிக்கலை, என்ன டைலாக் எதுவுமே நான் யோசிக்கலை. வந்து உட்காந்துட்டேன் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி பாப்பா உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ. எனக்கு புரியுது நீ அவங்க மேலாம் எவ்வளோ லவ் வச்சுருந்தா சொல்லி எனக்கு புரியுது. எங்களுடைய லவ் அந்த அளவுக்கு இருக்குமா என்னன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் நாங்களுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறோம்ல, நாங்களுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல. ப்ளீஸ் பாப்பா ஹெல்த்தை பார்த்துக்கோ, எதுவுமே யோசிக்காத. நெக்ஸ்ட் இயர் ஜிமினா பர்த்டேக்கும் உன்னுடைய பர்த்டேக்கும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு ஒன் ஷாட்டோ ஒரு எஃப்எஃப்ஓ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுடா. ஏன்னா லாஸ்ட் வாட்டி உங்ககிட்ட பேசும்போது கூட அந்தளவுக்கு உனக்கு ஹெல்த் வந்து சரியாகலை, உன் வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஓகே பாப்பா, ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே நல்லா இருக்கணும், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படி சொல்லி நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. எல்லாருமே காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு சொன்னால், இப்போ வந்து பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கற்பனை அந்த மாதிரி வந்து யோசிக்கிறோம். ஆனால் நம்ம இந்தியாவில் அதை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க இல்லையா. நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய சொசைட்டி வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க. ரியலாக ஒரு பிஎல் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும், இந்த சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி வந்து அவங்க பேரண்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவங்களுடைய லவ்வை வந்து அவங்க எப்படி சொல்லணும். ஃபஸ்ட்டு தயக்கம் இருக்கும் இல்லையா, ஐயோ நம்மளுமே வந்து பாய், அவனுமே பாய், எப்படி ஃபஸ்ட்டு அவங்க கூட நமக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சு, நம்ம லவ் சொல்ல அவன் புரிஞ்சுப்பானா, அவனுக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் செம்மையில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா வந்து ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா. இது வந்து ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும், கற்பனை இல்லாமல் ரியலாக ஒரு பிஎல் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதை ஆல்ரெடி நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, எனக்கு இந்த ஸ்டோரி வந்து போகணும்னு சொல்லி தோணுச்சு. பாப்பா இந்த ஸ்டோரி உனக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்டா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜிமினையும் ஜங்கோக்காயும் ஹர்ட் பண்ணாமல் நான் வந்து ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறேன்டா. ஓகேடா, ஸ்டோரி கேட்டுட்டு ரிவ்யூ எப்படி சொல்லி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து மாஃபியா பிரதர்ஸ் வந்து சீக்கிரமாகவே போட்டுறேன். ஸ்பெஷல் பார்ட் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சீக்கிரமாகவே போட்டுறேன்டா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா. ஸ்டோரியோட நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா, நீ நான் காதல். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டேட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா. நம்ம இப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறோம். ஒரு காலேஜ், எங்கடா அவன் இன்னும் வரலையா? வந்துட்டுருக்கான் கொரியன் பாய். ஹேய் கொரியான்னு சொல்லாதடா, உனக்கு கோவம் வரும். அவன் பக்கா தமிழ்டா, பக்கா தமிழ்னு அவன் பேசுகிற வச்சு தானே தெரியுது. ஆனால் அவன் ஃபேஸ் பற்றியா எப்படி இருக்குன்ட்டு. அவங்க அக்காவது பரவாயில்லடா, ஆனால் இவன் அப்படியே பக்கா கொரியா மாதிரியே இருக்கான்டா. அதுக்கு என்னடா பண்ணுறது, அவங்க அம்மா கொரியா தானே, இருந்தாலும் நீ சொல்லிப்பாரு அவனுக்கு கோவம் வரும் அப்படியே சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பர்சன் அப்படியே பயந்துடுறான். ஏன்னா ஒரு பைக் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இப்போது பேசிகிட்டு இருந்தாலும் அவன் முன்னாடி வந்து அப்படியே நிற்கிது. இப்போது வருஷம் இருக்காடா அவனுக்கு, அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டுவேன், விட்டாய் மேலே ஏற்றிருப்பியே, ஏற்றிருப்பேன் உன்னை, நீ வாயை மூடலைனா அப்படி சொல்லிட்டு சுத்தமான தமிழில் பேசுகிறான். பற்றியா பேசுகிறது பாரு. ஆனால் இப்போ ஹெல்மெட் ஆகும்போது பாரு அப்படியே கொரியாக்கார மாதிரியே இருப்பான்.
நீ இப்போ அப்படி சொல்லிட்டு அந்த பைக் அப்படியே முறுக்குறான். ஏய் வாயை மூடுறான், நீ என்ன சாவணுமா என்ன, அவனுக்கு தான் கோவம் வரும்ல அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போது அந்த ஹெல்மெட் அப்படியே கழட்டுறாரு. வேறு யாரும் கிடையாது, க்யூட்டாக நம்ம ஜிமின் தான். ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னடா மச்சான் பயந்துட்டியா, வேற என்னடா இப்படியே பைக் ஓட நிப்பாட்டுவேன், இந்த பாரு உனக்கு தான் பிடிக்காதுல்ல, எனக்கு இந்த கொரியா அதெல்லாம் பிடிக்காது, நான் பக்க தமிழ்டா. டேய் உங்கள் அப்பா தமிழாக இருந்தாலும் உங்கள் அம்மா கொரியா தானடா. அதை என்னால் மாற்ற முடியாதுல்ல, 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா பாரு அவங்கள மாதிரி என்னை பெற்று வச்சுருக்காங்க, வயனா அது பரவாயில்ல, நான் எப்படி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஹெல்மெட்டை அந்த வண்டியிலே பைக்லேயே வச்சுட்டு வந்து அப்படியே உட்காராரு. என்னாச்சு உனக்கு ஃபேஸே அப்படி இருக்குது? அதுவா, அங்கே எங்கள் மாமா இருக்கிறார்ல, எங்கடா கொரியாலையா? ஆமாடா, அவங்க பையனுக்கு ஏதோ பொண்ணு பார்த்துட்ருக்காங்களாம், அதுக்கு பொண்ணு பார்த்தாங்கன்னா மேரேஜ் வைப்பாங்க, கண்டிப்பாக இங்கேருந்து போகணுன்னு சொல்லி எங்கள் அம்மா அடம் முடிப்பாங்க. எங்கள் அம்மா அடம் முடிச்சா எங்கள் அப்பா ஓகே சொல்லுவார், பின்னாடியே வயனுமே போவான், என்னை விட்டுட்டு போங்கனாலும் விட மாட்டாங்க, கையோடு என்னையுமே கூட்டு போவாங்க. என்ன பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை, சுத்தமாக பிடிக்கலடா. டேய் நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, உங்கள் பாரு எவ்வளோ கேர்ள்ஸ் உன்னை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, நீ அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கடா, நாங்களாம் பாரு எவ்வளோ முன்னாடி நின்னாலே டல்லாக இருக்கும் தெரியுமா, நீ உன் கலரை பாரு, உன் ஃபேஸை பாரு, செம்ம அழகாக இருக்கடா, க்யூட்டாக வேற இருக்க. டே வாயை மூடுறா, எனக்கு இதுதான் பிடிக்கலை, நான் ஏன் எங்கள் அப்பா மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி விட்றா, பெல் அடிச்சிச்சு, கிளாஸ் போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ கிளாஸ்க்கு போய் போயிடுறாரு. நம்ம இப்போது சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துலாம். நம்ம ஜிமினுக்கு மட்டும், ஜிமினோட அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க அப்பா வேலை விஷயமாக கொரியா போயிருந்திருப்பார். அங்கே தான் நம்ம ஜிமினோட அம்மாவை பார்த்துருந்துருப்பாரு. 2 பேருமே லவ் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுக்கு அவங்க அண்ணன் அப்பா வந்து ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க. நீ வந்து இங்கே இருக்கிறவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கேருந்து ஓடி வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு. வந்ததுலேருந்து அவங்க ஃபேமிலி கூட எந்த டச்சுமே இல்லை. இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் அவங்களுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை இருக்குது. அவங்க அப்பா இறந்துருப்பார். அதை வந்து அவங்க அண்ணா வந்து ஜிமினோட அம்மாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போதுலேருந்து தான் அவங்க வந்து பேசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என்றைக்கு அவங்க அண்ணன் கூட பேச ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து ஜிமினோட அம்மாவுக்கு கொரியா போகணும் அப்படின்னு சொல்லி மனசில் ஆசை வந்திருக்கும். ஏன்னா அவங்க பிறந்து வாழ்ந்தது எல்லாமே அங்கே தானே இல்லையா, அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க கொரியாவை. அவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, என் அண்ணன் பையனுக்கு மேரேஜ் வச்சு நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு. அதனால தான் நம்ம ஜிமின் வந்து சோகமாக இருக்கிறாரு. அவங்களுக்கு அக்கா இருப்பாங்க, அதாவது நம்ம ஜிமினுக்கு அக்கா வயன் சொல்லியிருந்திருப்போம். அவங்க வந்து அவங்களுடைய பேர் வந்து ஸ்ரீ வயன். ஆமாடா ஸ்ரீன்னு சொல்லி அவங்க பேர் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்ரீன்னு சொல்லி பேர். அவங்க வந்து ஜெஹோப்போட பயாஸ். இதில் வந்து நம்ம ஸ்ரீ வயனுக்கு ஜெஹோப் தான் வந்து பேராக வருவாங்க. அதனால நான் வந்து அந்த பேரை வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லாருமே வந்து பிஎல்லாக இருக்க மாட்டாங்க இல்லையா, நம்மளுடைய குக் மட்டும்தான் வந்து பிஎல்லாக இருப்பாங்க. ஏன்னா ரியலாக நடக்கிற ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நம்ம பேக் டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கிட்டே அப்படியே தான் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இப்போது ஈவினிங் நம்ம ஜிமின் வந்து வீட்டுக்கு வராரு. வீடியோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் எப்போவுமே கேட்றாமா அது இதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கும். ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்காது. கண்ணாடி முன்னாடி ஒரு ஃபேஸை பார்த்து அப்படியே கத்துவார், எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறேன், ஆனால் அந்த ஃபேஸை பாரு, ஷியோ முடியல அப்படின்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். அவங்க அம்மா கூட, நீ இப்படியே சொல்லிகிட்டே இரு, ஒரு நாளைக்கு அந்த கொரியாலேருந்து உனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க போகிறேன், அம்மா நீ சாவடிச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு போவார். அவங்க அம்மா பேசுகிற தமிழ் வேறு ஜிமினுக்கு கோவமாக வரும். ஏன்னா கொரியாக்காரன மாதிரி பேசுவாங்க, கேட்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அப்பா இதை பார்த்து நீ ரசிக்கிறியா, டேய் இதை பார்த்து தாண்டா நான் மயங்கவே செஞ்சேன், எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறா பாரு, ஐயோ கடவுளே அப்படி சொல்லி தலையில் அடிச்சுட்டு அவர் வந்து போவார். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வராரு. வீடியோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. என்னது இது, வீடியோ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, டைம் ஆயிடுச்சு, கேட்ராமா பார்க்குற டைம் ஆயிடுச்சு, எங்கே 2 பைத்தியத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. டிவி ஆஃபாக இருக்குது, கவுச்சில் யாரையுமே காணும். ஆனால் ரூம்லேருந்து மட்டும் சத்தம் வந்துட்டுருக்கு. என்ன ரூம்லேருந்து சத்தம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் கிட்ட போய் எட்டி பார்க்குறாரு. இப்போது ஸ்ரீ, அதாவது நம்ம வாயின்றிருக்கால ஒரு ஸ்ரீன்னு சொல்லி கூப்பிட்றேன். ஸ்ரீ வந்து, ஏய் ஜிமின் வந்துட்டியா, ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேக் பண்ணிகிட்ருக்கேன்டா. பேக்கா, டூருக்கு போகிறேன் நீ சொல்லவே இல்லை. டூருக்கா, நம்ம டூருக்கெலாம் போகலடா, நம்ம கொரியா போகிறோம். இதே கொரியா போகிறோமா, ஆமாடா உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே ஷையாகிறா. என்ன கர்மடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஸ்ரீ எப்படி இருப்பான்னு சொன்னால் பாதி கொரியா பாதி வந்து தமிழ் அந்த மாதிரி இருப்பான். என்ன ஆச்சு இவளுக்கு, என்ன ஆச்சுமா? அதுவா மயனே, நம்ம ஸ்ரீக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸ்ரீக்கு கல்யாணமா, எப்போ, எப்படி, எங்கே, யார் மாப்பிள்ளை? என் அண்ணன் பையன் தான் மாப்பிள்ளை. இதே அண்ணன் பையனா, கொரியாலையா? ஆமாடா. வேறு பொண்ணு பார்த்தாங்கன்னு சொன்னீங்க. ஆமாடா பொண்ணு பார்த்தாங்களா, எதுவுமே செட் ஆகலை. நான் வேறு ஸ்ரீயோட ஃபோட்டோஸ்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணுவேன். நான் என்னனுக்கு ஸ்ரீயை பார்த்தோன்னே என் அண்ணன் பையனுக்கு பிடிச்சி போச்சான். அதனால் கட்டினா ஸ்ரீயை தான் கட்டுவேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கானா. அதான் அண்ணன் கால் பண்ணார், நமக்கு ஈவினிங் டிக்கெட் போட்டார்.
டிக்கெட்டா? நம்ம கிளம்பணுமா? ஆமாடா, நைட் ஃப்ளைட் இருக்குல்ல நமக்கு. இல்லை இல்லை நான் வரல அப்படி சொல்லி ஓடுறாரு. இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி ஸ்ரீ ஸ்டாப் பண்ணிட்டு, நான் கூட கட்டினா மாமாவை தான் கட்டுவேன். ஏய் அது அம்மாவோட அண்ணன்டி. நான் மாமா பையனை தான் கட்டுவேன் அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஷையாகி போய் பேசிகிட்டு இருக்கா. ஐயோ கருமோ அப்படி சொல்லி தலையில் அடிச்சுட்டு, உனக்கு பெட் மாஸ் லைட்டே தான் வேணுமா? நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பையனா வேணாமா? இல்லை நான் கட்டினா மாமா பையனை தான் கட்டுவேன், நான் கொரியாவுக்கு தான் போவேன் அம்மா அப்படி சொல்லி ஸ்ரீ வந்து சொல்கிறா. பாவண்டா அக்கா, அவன் மாமா பையன் கூட ஸ்ரீயை தான் கட்டுவேன்னு சொல்கிறானா? எனக்கு கூட ஆசையாக இருக்குடா. நானும் என் மனசில் வச்சுட்டே இருந்தேன், பொண்ணு கிடைக்கூடாது பொண்ணு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி காட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணேன் தெரியுமா? இப்போ பார்த்தியா, நான் ப்ரேயர் பண்ணலாம் பலம் அடைச்சிருச்சு. ஐயோ நானும் தான் ப்ரேயர் பண்ணேன் கொரியா பக்கமே போகக்கூடாதுன்னு. ஆனால் என் ப்ரேயர் மட்டும் ஏன் அந்த காடு ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு ஜிம்மி புலம்பிகிட்ருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண நான் ஃப்ளைட்டில் தான் அங்கே ஸ்ரீ ஒரே ஷையாக இருக்கிறதும் அதை பார்த்து ஜிம்மின்னு கடுப்பாகிறதும். இப்போது பக்கத்தில் அவங்க அம்மா தான். அவங்க அம்மா ஃபேஸில் அவங்க ஃப்ளோ ஒரு ஸ்மைல். சே பாவம், அம்மா பிறந்து வளர்ந்த ஊர், அதுக்காவது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். அம்மா சொல்லி ஜிம்மி அப்படி சொல்லி ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருக்கு. என்ன நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? நான் ஆமாடா, இருக்காதா, இத்தனை வருஷம்டா அந்த ஊரை விட்டு வந்து அத்தனை வருஷம் ஆகுது. திரும்ப என் ஊருக்கு நான் போகிறேன், என் அண்ணனை பார்க்க போகிறேன், என் பசங்களை பார்க்க போகிறேன். ஆனால் என்ன, எங்கள் அப்பாவை தான் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல அம்மா அப்படி சொல்லி ஜிம்மி இப்போ அவங்க அம்மாவோட கையை அப்படி டைட்டாக பிடிக்கிறாரு. சரி விட்ரா, இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் தெரியுமா? உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. ஆமாம், இவன் ஏமா திடீர்னு இவ்வளோ ஷையாகிறா? இந்த மாதிரி பொண்ணு இல்லையே. அதெல்லாம் உனக்கு புரியாது, உனக்கு கல்யாணம் ஆகும்போது தான் உனக்கு புரியும். ஜிமின் என்னம்மா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன? உனக்கும் பேசாமல் அங்கேருந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாமா? எனக்கும் கொரியா பேசணும்னு ஆசையாக இருக்குது. எப்படியும் நம்ம ஸ்ரீக்கு மேரேஜ் பண்ணி அங்கே விட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் எனக்கு துணையாக யாரும் இருக்க மாட்டாங்களா? ஸ்ரீ இருக்க வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக ட்ராமா பார்த்துட்டு கொரியாவில் பேசிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். உனக்கு தான் கொரியாவே பிடிக்காது. அங்கேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன்னா நானும் என் மருமகளும் இந்த மாதிரி இருப்போம்ல, கொன்றும் உனிய அப்படி சொல்லி ஜிமின் வந்து மிரட்டுறாரு. இதை மட்டும் ஒத்துக்க மாட்டானே அப்படி சொல்லி அவங்க அம்மா வந்து பைக்கில் வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஏர்போர்ட்டில் தான் கீழே இறங்கி நிற்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கொரியா பார்க்குறதுக்கு. ஜிமினை வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. என்ன இந்த ஊர் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நிறையா பொண்ணுங்க வேறு ஜிமினை பார்த்துட்டு வேறு போகிறாங்க. என்ன நம்மளை இப்படி பார்க்குறானுங்க? ஆமாம்ல, நம்ம பார்க்குறதுக்கு இந்த நாட்டு பையன் மாதிரி இருக்கும், அதனால் அப்படி பார்த்துட்டு போகிறாங்க போல இருக்குது. டே ஜிமின், உன்னை கொன்றுவேன்னு பேசாமல் வாய் மூட்டு போயிரு. ஸ்ரீயை கூட்டு வந்தியா, கல்யாணம் பண்ணி விட்டியா, இதோடு நிறுத்திக்கணும். கொரியாவுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவன் தான் பிடிக்கலன்னு சொல்கிறான்ல அப்படி சொல்லி ஜிமின் அம்மா கொஞ்சம் வந்து திருப்பிக்கிறாங்க. அம்மா செம்ம க்யூட்டாக இருக்கம்மா, பார்க்குறதுக்கு கொரியா மாதிரி இருக்கியா, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுற கேர்ள்ஸ் மாதிரி பண்ணுறியா, ரொம்ப க்யூட்டாக இருக்கம்மா நீ அப்படி சொல்லி அவங்க அம்மா சீக்ஸ் வந்து கிள்றாரு. பேசிக்கிட்டே ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போது அவங்க அம்மா அப்படி சுற்றி தேடுறாங்க. என்னாச்சும்மா, உங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டாரா என்ன? என் அண்ணன் பற்றி தெரியாதுடா. அதுவும் அண்ணா அப்படி சொல்லி இங்கேருந்து ஜிமின் அம்மா வந்து கத்துறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. அடைச்ச அப்படி சொல்லி தலையில் அடிச்சுட்டு ஏதோ கொரியாவில் வந்து கூப்பிட்றாங்க அவங்க அம்மா. ஜிமினோட மாமா வந்து பார்த்துட்டாங்க. ஏதோ ஒரு பேரை சொல்லி வேகமாக ஜிமினோட அம்மா வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இது என்ன பேர்? அவங்க அம்மாவோட செல்ல பேருடா அது. அவங்க அண்ணா அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து சொல்கிறாரு. ஆனால் அவங்க அண்ணன், அதாவது ஜிமினோட மாமா இருக்கிறாருல, அவர் வந்து ஜிமினோட அப்பா பார்த்து முறைக்கிறாரு. வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி கொரியாவில் வந்து கூப்பிட்றாரு. அவரும் டிங்கின்னு தலையாட்டுறாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வந்து டக்குன்னு அவங்க மாமா காலில் வந்து விழுந்துடுறான். அவருக்கு ஒன்றுமே புரியல. பிளெஸ்ஸிங் அண்ணா, ஓ நல்லாருமா அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணா வந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலாமா, எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கார்லேயுமே போகிறாங்க. அவங்க மாமா ஜிம்மில் தான் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மினுமே அவங்க மாமா பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அவருமே ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணலாம் வீட்டுக்குமே வந்தாச்சு. வீட்டில் அவங்க அண்ணன் ஒய்ஃப்லாம் இருக்கிறாங்க. அவங்க தங்கச்சியை பார்த்தல அவங்க அண்ணனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. எங்கன்னா மாப்பிள்ளையே காணோம், அவன் ஆஃபீஸ் வேலையாக போயிருக்காமா, ஒரு மீட்டிங், அதனால தான் அவனால் வர முடியாமல் போச்சு. சரிண்ணா, அப்போனா ஜங்குக்கு எங்க? இப்போது அங்கே ஜங்குக்கோட அம்மா அப்பா 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அதாவது ஜிமினோட மாமா இருக்கிறாருல, அவருடைய 2வது பையன் தான் வந்து ஜங்குக். ஃபஸ்ட்டு பையன் வேறு யாரும் கிடையாது. நான் சொன்னேன்ல ஸ்ரீக்கு வந்து பேர் வந்து நம்ம ஜெஹூப் தான். என்னாச்சுன்னா ஜங்குக்கு இப்போ 1 இயராக என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. எங்கே அவன்? காலேஜ் போயிருக்கானா? இல்லைம்மா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் வெளியே போயிருக்கான், நைட்டு வந்துடுவான். சரி ஓகேண்ணா, மேரேஜ் எப்போ வச்சுக்கலாம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினுக்கு அவன் உட்கார கட்டுப்பாகுது. அம்மா நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகணுமா,
அப்படி சொல்லி தமிழில் வந்து பேசுகிறாரு. இப்போது அங்கே நம்ம ஜங்குக்கோட அப்பா இருக்கிறார்ல, அவர் வந்து என்னமா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொரியாவில் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, வாங்க மாப்பிள்ள, நான் வந்து காட்டுறேன். மாப்பிள்ளையா? ஏன்னா அங்கே ஜெமீனுக்கு வந்து கொரியா தெரியும் இல்லையா? அது உன் மேலே அது முறை வச்சு கூப்பிட்றாங்களா? வேறு எதுவும் கிடையாது, நீ என்னுடைய பையன்ல, அதனால். ஓ சரி சரி அப்படி சொல்லிட்டு இப்போது ஜெமீனுக்கு வந்து ஒரு ரூம் வந்து காட்டுறாங்க. இந்த ரூமை எடுத்துக்கப்பா, இது வந்து அப்படி சொல்ல வரப்போ ஓகே தேங்க்ஸ் அங்கிள் அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் டோரை வந்து சாத்திக்கிறாரு. அங்கே ஜங்குக்கோட அப்பாவுக்கு லைட்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கோட ரூம் தான். அதை சொல்லலாம் தான் சொல்லி அவர் வந்திருந்திருப்பார். அதுக்குள்ளாட்டியுமே ஜிமின் வந்து டோரை வந்து சாத்திட்டு உள்ளே போயிருந்துருப்பார். எப்போ மேரேஜ் பண்ண பார்த்தா 1 வீக் 2 வீக்கில் முடிச்சுன்னு பார்த்தா 1 மந்த் ஆகுன்றாங்க. ஷோ கட்டுப்பா வருது அப்படின்னு ஜிமின்கா கோவமாக வருது. இப்போ அவர் ஃப்ரெஷ் ஆகலை, எதுவும் வாங்கலை, அப்படியே போய் வீட்டில் போய் படுத்துட்டாரு. ட்ராவல் பண்ணிட்டு வந்து டயர்டில் இப்படியே தான் கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்துருக்கோம். ஜிமின் என்னம்மா சாப்பிட வந்து சரி அப்படியே வந்து படுத்துட்டேன். அம்மா ப்ளீஸ் எனக்கு டயர்டாக இருக்குமா, நைட்டில் தூங்காமல் வந்தது, எனக்கு வீட்டு எனக்கு தூங்கணும், இதெல்லாம் சாப்பிடாது தூங்கடா, அட்லீஸ்ட் வந்து ஜூஸையாவது குடிச்சிட்டு தூங்க அப்படி சொல்லி அவங்க அம்மா கொடுக்குறாங்க. கொடு அப்படி சொல்லி அது வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கிறாரு. அந்த பையன் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு வந்து போகிறாங்க. இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகியிருந்துருக்கோம். நைட்டும் ஆகியிருந்துருக்கோம். என்ன தான் எழுப்பினாலும் ஜிமினுக்கு எந்திரிச்சு வரவே இல்லை. அந்த டே ஃபுல்லாக அப்படியே படுத்து தூங்கிட்டே தான் இருக்கிறாரு. எந்திரிப்பார், கண்ணு முடிச்சா கூட மொபைல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் பேசுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே போட்டு தூங்கிடுவார். அவருக்கு அந்த ரூம் விட்டு வெளியே போகவே மனசு வரல. இது கூடால ஜெயஹூப் வந்து வந்துருந்துருப்பார். ஜெயஹூப் எல்லாட்டையுமே பேசியிருந்திருப்பார். அந்த பக்கம் ஜெயஹூப் அப்புறம் ஸ்ரீ 2 பேரும் அப்படியே கண்ணாலே வந்து பேசிக்கிறாங்க. சீக்கிரமாகவே மேரேஜ் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கோட அப்பா வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இருந்தாலும் ஜிமினோட அம்மாவுக்கு இல்லை, நான் தமிழ்நாட்டு முறைப்படி தான் என் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணுவேன், தமிழ்நாட்டுப்படி எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே செய்வேன், அப்படின்னா 1 மந்த்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மா தான் இந்த குண்டத்துக்கு போட்டிருந்துருப்பாங்க. இது ஆல்ரெடி ஜிமினுக்குமே தெரியும் இல்லையா? அதான் அவர் வந்து கடுப்பாக இருந்திருப்பார். இப்போ அப்படியே நைட்டுமே ஆயிருந்திருக்கோம். ஜிமின் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கிறாரு. இருந்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கம்லாம் கிடையாது, லைட்டாக அப்படியே அந்த உணர்வு வந்து இருக்குது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துட்டுருக்கிறாரு. இப்போது யாரும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. வேறு யாரும் கிடையாது, ஜங்குக் தான். யார் இது? இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டைட்டாக அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ பெட்டில் வந்து புத்தனை யாரும் விழுகிற மாதிரி இருக்குது. அவர் மேலே வேறு யாரோ கை போட்ட மாதிரி இருக்குது. யார் அது அப்படின்னு சொல்லி ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக். யார் இது அப்படின்னு சொல்லி இப்படி சடனாக எழுந்து உட்காராரு. ஆனால் ஜங்குக்கோட ஹேண்ட் ஜிமினை விடவே இல்லை, அவ்வளோ டைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு வேளை ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்கிறாரு. டே யாரா அங்கிள் அங்கிள் சொல்லி அப்படியே கத்துறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது. அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கையால் ஜிமினோட முகத்தில் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏன் சும்மா கத்துற, அது வலிக்குதுல்ல அப்படின்னு சொல்லி ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. இன்னொரு கையால் அவருடைய காது வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு, நீ ரொம்ப கத்துறலையா, எனக்கு கத்துனா பிடிக்காதுன்னு சொல்லி தெரியும்ல, அப்படியே சும்மா கத்துறீங்க, அமைதியை படுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படியே டைட்டாக பிடிச்சி ஜிமினை ஜங்குக் அவ்வளோ கிட்ட வந்து க்ளோஸாக இழுத்துக்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஹார்ட் பீட்லாம் வேகமாக அப்படியே துடிக்குது. ஏன்னா ஒரு கையால் ஜிமினோட மவுத் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. ஜங்குக் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ லைட்டாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாமல் அப்படியே பார்க்குறாரு. அந்த ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஏய் எது கத்துற, கத்தாத சரியா, எனக்கு கத்துனா சுத்தமாக பிடிக்காது, கத்தக்கூடாது அப்படி சொல்லி கேட்குறாரு. ஜிமினோ சரிங்கிற மாதிரி வந்து தலையாட்டாரு. இப்போது ஜங்குக் ஜிமினோட மவுத்தில் வந்து அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு, குட் சொல் பேச்சு கேட்குறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜிமினோட சீக்ஸை லைட்டாக பிடிச்சி அப்படியே கிள்றாரு. ஜங்குக் ஜிமினை டச் பண்ணுறது ஜிமினுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே ஜிமின் சிக்கன் எடுக்காமல் ஜங்குக்கை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஒரு நாள் வீடியோ காலில் பேசும்போது அங்கே ஜங்குக் ஜிமினோட அம்மா கிட்டே வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் பாரு அவன் மாமா பையன் ஜங்குக் அப்படி சொல்லி ஜிமினை கூப்பிட்ருப்பாங்க. உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படி சொல்லி அவர் அப்போ தான் காலேஜ்லேருந்து வந்திருப்பாரு. அந்த பேக்கை தூக்கி போட்டுட்டு அவர் ரெண்டா ரூமுக்கு போயிருந்திருப்பாரு. ஒரு செகண்ட் ஜங்குக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜிமின் போகிறத ஜங்குக் வந்து சரியாக நோட் பண்ணியிருக்க மாட்டார். யார் ஆண்டி? ஜிமின் தான், அவன் கிடக்கிறான் வீட்டு அப்படி சொல்லி அவங்க ஆண்டி வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாமே ஜிமினோட காதில் வந்து வந்துருக்கும். இவன் தானே அது அன்னைக்கு பார்த்தோமே, அன்னைக்கு ஹேண்ட்ஸமாக நல்லா இருந்தான், இன்றைக்கி எப்படி இருக்கிறான், இவ்வளோ ஹேர் ஃபேஸ் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது, இன்றைக்கி நல்லா இருந்த மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ஜங்குக்கை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏன் எப்படி பார்க்குற, நான் என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமாகவும் இருக்கேன்
அப்படிலாம் பார்க்காத. நீ எனக்கு லவ் யூ சொன்னால் நான் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னா என் மனசு ஃபுல்லாக லியா தான் இருக்கா தெரியுமா. ஒரு செகண்ட் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. லியாவா ஒரு வேளை லவ் பண்ணுறான் போல இருக்குது அப்படி சொல்லி ஜிமி ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்குறாரு. லியா அப்படி சொல்லி இப்போ அப்படியே திரும்பி படுத்துக்கிறாரு. இவ்வளோ நேரம் குப்புறப்படுத்த மாதிரி படுத்துட்டு தான் ஜிமிட்ட பேசிகிட்டு இருந்தப்பாரு. இப்போ அப்படியே திரும்பி படுத்துட்டு ஹார்ட்டில் கை வச்சுட்டு எலியா இங்கே இருக்கா தெரியுமா. அவள் இருக்கிற இடத்த யாருமே வர முடியாது என்னோட எலியா அப்படி சொல்லி போட்டிருப்பார்ல கோட் மாதிரி வியர் பண்ணியிருப்பாரு. அதை வச்சு அவ்வளோ டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஒரு ஃபேஸில் ஒரு ஸ்மைல், ஃபேஸே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறின மாதிரி இருக்குது. ஜிம்மி நல்லா நோட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ சடனாக ஒரு கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வந்திருக்கும். ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. எலியா நீ என்னை விட்டு போனாலும் என்றைக்குமே உன்னைய நான் மறக்கவே மாட்டேன்டி. நீ என்ன நினச்ச என்னை விட்டு போயிட்டா நான் உன்னை மறந்துடுவேனா? சான்ஸே இல்லடி. நீ நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் என்னென்னமோ புலம்புறாரு. லியா அது ஜங்குக் லவ் பண்ணுற பர்சனோட பேர், அந்த பொண்ணோட பேர். ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் அந்த பொண்ணு இல்லை. என்ன இருக்கும் அந்த பொண்ணுக்கு? எங்கன்னா போயிருக்குமா, இல்லை ஜங்குக்கை ஏமாத்திருக்குமா, என்ன இருக்கும் அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது லியா ஐ லவ் யூ டே அப்படி சொல்லி அப்படியே திரும்பி இப்போ ஜிம்மின் மேலே அப்படியே ஹேண்டை போட்டு ஜிம்மின் அவ்வளோ கிட்டே இழுத்துக்கிறாரு. இப்போ ஜங்குக்கோட ஃபேஸ் ஜிம்மினோட ஃபேஸ் கிட்டே இருக்குது. ஜங்குக் என்ன பண்ணாரு, என்னை விட்டு போக விடவே மாட்டேன்டே அப்படி சொல்லி ஜிமினை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே குழந்த மாதிரி ஜங்குக் ஜிமினோட செஸ்ட் கிட்ட ஒரு ஹெட்டை வச்சு அப்படியே அவர் அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. இப்போது ஜிமின் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு அவருமே இப்போது அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடாரு. அவருமே பேக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல அது யாரோ அப்படின்ட்டு, ஜெயோப்போட தம்பி அவங்க மாமா பையன் ஜங்குக் அப்படின்ட்டு அவருமே இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம்மி நல்லா தூங்கிட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் மூச்சே விட முடியல. ஏன் மூச்சே விட முடியல அப்படி சொல்லிட்டு அவர் கொரியாவில் தான் பேசுகிறாரு. அப்படியே ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணார். ஃபுல்லாக அப்படியே டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இது இன்னும் விடியலையா? ஆமாம் இது என்ன பில்லோ மாதிரியே இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறாரு. ஆனால் பிரேக் பண்ண முடியல. ஏன்னா ஜிமின் தான் பேக்கப் பண்ணியிருக்கிறாருல. இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. யார் இது, எங்கே வந்திருக்கோம், ஏய் யார் வீட்டுக்கு போயிட்டோமேண்ணா அப்படி சொல்லி பயந்து அப்படியே சுற்றி பார்க்குறாரு. இல்லையே இது என்னுடைய ரூம் தான், ஆனால் என்னுடைய ரூமில் யார் இது அப்படி சொல்லி இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. அதான் ஜிமின் செம்ம க்யூட்டாக வந்து தூங்கிட்டுருக்கிறாரு. தூக்கத்திலேயே ஜிமினோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். ஜங்குக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவருக்கு டக்குன்னு லியாவோட ஞாபகம் வருது. இப்போது சடனாக யார் நீ அப்படி சொல்லி இப்போ ஜிமின் அப்படியே தள்ளி விட்றாரு. ஜிமின் பயந்து போய் ஜங்குக் அப்படி சொல்லி இப்போ எந்திரிச்சு உட்காராரு. யாரா நீ, யாருக்குள்ள நீ எப்படி வந்த, யாரா மரியாதை சொல்ல அப்படி சொல்லி கையை வாங்கிட்டு வர்றாரு. இப்போ ஜிமின் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஜங்குக் நான் வந்து அப்படி சொல்லி தமிழில் பேசுகிறாரு. இங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன பேசுகிறாவன், இது தமிழ் தானே, தமிழே தான். ஏன்னா அவங்க அத்தை வந்து அப்பப்போ பேசுவாங்கல்ல ஜிமினோட அம்மா, அதை வச்சு தான் அவர் வந்து யோசிக்கிறாரு. தமிழ்னா அப்போது இவன் யார்? இப்போ ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் பயத்தில் அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி இருந்திருப்பார். கண்ணை வந்து ஒரு மாதிரி அப்படியே ஷேக் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு பயத்தில். அப்படியே அவருடைய கன்னத்தில் கை வச்சு அப்படியே மறைக்கிற மாதிரி வச்சுருந்துருப்பார். இப்போ டக்குன்னு அவங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜங்கு என்னடா பண்ணுற, அவன் ஜிமின்றான் உன் அத்தை பையன் அப்படி சொல்லி அங்கே அவங்க அம்மா தான் வராங்க. எதை அப்படி சொல்லி கையை இறக்கிட்டு இப்போ பெட்லேருந்து மிதிச்சு நிற்கிறாரு. இதை சொல்லாம் தான் ட்ரை பண்ணேன் குடிகாரா. இல்லை உனக்கு அப்படி சொல்லும்போது தான் ஜங்குக்கு வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா ஒரு தள்ளாடி உள்ளே வரும்போது அவங்க அம்மா தான் டேய் உன் ரூமில் உங்கள் அத்தா பையன் படுத்திருக்கான், நீ வேறு யாரையும் நினச்சி அவனை எதுவும் பண்ணாத அப்படி சொல்லி அவங்க அம்மான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. போ நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி தான் அவர் மேலே வந்து படுத்துருந்துருப்பாரு. எல்லாத்தையும் மறந்துருந்துருப்பாரு. ஓ அப்படி சொல்லி இப்போ அவர் தலையை வந்து சொல்லிடுறாரு. இப்போ ஞாபகம் வந்துச்சா, குடிகாரா குடிச்சானா எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது அப்படி சொல்லும்போது இப்போ ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணி ஜங்கு கையும் அவங்க அம்மா இந்த மாறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாரிப்பா அது யாருன்னு தெரியாமல் கையை வாங்கிட்டான். அடித்தானா உனையா, அடிச்சியாடா? இல்லை நான் அடிக்கலை, இல்லாண்டி அவர் அடிக்கலை அப்படி சொல்லி தமிழில் சொல்கிறாரு. ஏன்னா சாரி இல்லை என்னை அடிக்கலை அப்படி சொல்லி கொரியாவில் பேசுகிறாரு. ஜங்குக் ஆங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக் இங்கே ரூம் நிறைய இல்லை உனக்கு தெரியும்ல, அதனால தான் உன்னோடைய ரூமில் ஜிமினை வந்து வச்சுருக்கோம். ஒரு மந்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா? ஜிமின் நீயுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா. அவன் இப்படி தான் எப்போயாவது இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து எதுனா புலம்பிகிட்டே இருப்பான். நைட் எதுவும் புலம்பலாம் வாங்கிட்டேன் ஜிமின் அதெல்லாம் யோசிச்சுட்டு இல்லாண்டி எதுவுமே இல்லை. குடிகாரா நைட் சாப்பிட்டியா இல்லையா?
இல்லைம்மா பசிக்குது அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உனக்கு நான் குக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மா போகிறாங்க. இங்கே ஜிமினுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இது, இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான், அவங்க அம்மா பசியா சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்ருக்காங்க, என்ன ஃபேமிலிடா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு இடுப்பில் மட்டும் அப்படியே டவுல் கட்டிட்டு வராரு. ஜிமின் ஆங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜங்குக் நேராக மிரர் கிட்ட வந்து அவர் ஹேர்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்க்குறாரு ஜிமின் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கிறத. இப்போ அப்படியே திரும்பி ஹிப்பில் கை வச்சுட்டு, என்ன ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கீழே போகல, நம்ம பட்னி தான், ஆல்ரெடி நான் நைட்டு வேறு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிற தூக்கி சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்கிறாரு. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கிறாரு. ஒரு கையிலலாம் ஃபுல்லாக டேட்டோ போட்டிருக்கிறாரு, காதில் கடுக்கன் மாதிரி போட்டிருக்கிறாரு, ஒரு லிப்ஸில் வேறு பார்க்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு க்யூட்டாக இருக்கிறாரு. ஹேர்லாம் கொஞ்சம் லாங்காக இருக்குது அவருக்கு. ஜிமின் ஜங்குக்கே தான் பார்த்துட்டுருக்கிறாரு. என்ன உனக்கு சாப்பாடு வேணாமா? இப்போ தான் ஜிமினுக்குமே பசிக்குது. ஏன்னா நேற்று வந்த டயர்டில் ஒன் டே ஃபுல்லாக தூங்கின்னு இருப்பார். இல்லை பசிக்குது, ஓ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சாப்பிட்லாம் அப்படின்னு அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கிறாரு. ஐயோ நம்ம முன்னாடி ட்ரெஸ் மாற்றுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேகமாக இருந்துச்சு. இப்போ ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணான்னு சொன்னால் டைனிங் டேபிளில் தான் ஸ்ரீ கொஞ்சமாக தான் அமைதியாரு. இப்போ எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கேன்? 1 மந்த்து தானே, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க. சரியான அலைஞ்சானா இருக்கேன். டே அங்கே பாடுறா மாமா எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாருல. அந்த பக்கம் ஜேவும் அப்படி தான் ஸ்ரீயை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஐயோ இவ்வளோக்கு மேலே இருப்பார் போல இருக்குது. ஹாய் ஜிமின். ஹாய் மாமா. என்ன நேற்றுலாம் உன்னை பார்க்கவே இல்லை, இப்போ மட்டும் பார்த்தியாண்ணா? இவ்வளோ நேரம் அவ்வளோ தானே சைட் அடிச்சிட்டு இருந்தேன், என்னாச்சு? இல்லை மாமா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குன்னு 1 டே ஃபுல்லாவா? ரொம்ப டயர்டாக இருந்துச்சு மாமா, அதனால தான். நீ பேசுகிறது செம்ம க்யூட்டாக இருக்குது. தமிழும் கொரியாவும் கலந்த மாதிரி பேசுகிற, அப்படியே எங்கள் ஆன்ட்டி மாதிரியே பேசுகிற. ஓ அப்படியா? ஏன்னா அவர் தமிழ் வந்து நல்லா தெளிவாக பேசுவார், ஆனால் கொரியா பேசும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி குளறி பேசுவார். இப்போ எப்படி அவங்க அம்மா வந்து தமிழ் பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. செம்ம க்யூட்டாக இருக்குது. ஜங்குக் ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது ஜிமினுமே ஜங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாரு. ஜங்குக்கும் அப்படி தான். இருந்தாலும் இந்த ஸ்மைலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெயின் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவருக்கு நைட்டு ஜங்குக்கு வந்து பேசியிருந்திருப்பார்ல, அதெல்லாம் வந்து ஞாபகம் வருது. யார்கிட்ட கேட்குறது? என்ன ஆயிருந்திருக்கும் அந்த லியாவுக்கு? ஒருவேளை அவர் லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்குமோ? நம்மளா போய் யார்ட்டையாவது கேட்டால் மற்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருமா? இல்லையே, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததை ஆண்டி எதுவுமே கண்டிக்கலையே. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு, கேட்கணும். லூஸு, இதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற? ஒரு மனசு சொன்னாலும் இன்னொரு மனசு என்னன்னு தெரில, அதை பற்றி தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாரு. டைம் வந்து ஸ்கிப் ஆகும். அப்படியே நைட்டுமே ஆயிருந்திருக்கோம். ஜிமின் தூங்காமல் அப்படியே உட்காந்துட்டுருக்கிறாரு. ஏன்னா ஜங்குக்கு வருவார் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தூங்கவும் செஞ்சுட்டாரு. இப்போ அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா மார்னிங் ஆயிருந்திருக்கோம். ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக் இல்லை. என்னாச்சு, வரலையா என்ன? கேட்கலான்னு நினச்சோமே. ஆமாம் நைட்டு வராமல் எங்கே போயிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எந்திரிச்சு வராரு. நார்மலாக அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வந்து சாப்பிட்றாங்க, எப்படி மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிமினுக்கு யார்கிட்ட போய் கேட்குறதே தெரியல. ஜங்குக்கு எங்கே போயிருந்திருப்பான், ஏன் நைட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஜிமின் சொல்லுங்கப்பா, நீ ஏன் சாப்பிடாம உட்காந்துட்ருக்க? சாப்பிட்றப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறாரு. அவருக்கு என்னன்னு தெரியல, சாப்பிடவே பிடிக்கல. எங்கே போயிருந்திருப்பான் அவன் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்படியே தான் 2-3 டேஸ்மே ஆயிருந்திருக்கோம். ஜிமினுக்கு இதுக்கு மேலே முடியல. இப்போ நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாரு. ஜிமின் இங்கே என்னப்பா? இல்லை ஆண்டி சும்மா தான் அப்படி சொல்லி இப்போ அப்படியே அதில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டு, ஆண்டி சொல்லுப்பா, உங்களுடைய 2வது பையன் இருக்கான்ல, யார்? ஜங்குக்கா? ஆமாம். அவங்க ஏன் வரவே இல்லை ரூமுக்கா? அவன் வீட்டுக்கே வரலையா? ஆமாப்பா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க தருதலைங்க. ஒருத்தன் பேர் காய், ஒருத்தன் பேர் மிக். அவங்க தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கானுங்க. அங்கே வேணா எப்போ இருப்பான். ஏன்? அவன் எப்போவுமே அப்படி தான்ப்பா, அப்பப்போ அப்படி தான், வீட்டு பக்கமே வரமாட்டான். சில நேரம் 10 டேஸ் கூட ஆகும். ஆண்டி உங்களுக்கு ஜங்குக்கு வீட்டுக்கு வரலன்னா பயமாக இருக்காதா? எங்கள் அம்மாலாம் அப்படி இல்லை, ஈவினிங் 1 hour லேட் ஆனால் கூட கால் மேலே கால் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப பயப்படுவேன். அதுக்கப்புறம் காய் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவான், ஜங்குக்கு இங்கே தாம்மா இருக்கிறான் அப்படின்ட்டு. அவன் எப்போவுமே அப்படி தான்ப்பா அப்படி சொல்லி ஒரு மாதிரி எப்படி லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அவங்க வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டி எதுனா ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? இல்லை ஜங்குக் லைஃப்பில் எதுனா ப்ராப்ளமா? ஏன் நைட் எதுவும் புலம்பலானா என்ன? அன்றைக்கி 1 டேல நீ இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிற? ஆமாண்டி, ஏதோ லியான்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, அந்த லியா பொண்ணு தான். ரொம்ப அழகாக இருப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் என்ன பண்ணுறது,
இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவளை கொடுத்து வைக்கல, போய் சேர்ந்துட்டா. என்ன ஆண்டி சேர்ந்துட்டானா? இறந்துட்டாப்பா. எப்போ? அவள் இறந்து 1 year கிட்ட ஆகுது. அப்போலேருந்தே ஜங்குக்கு இப்படி தான் இருப்பான். அதுக்கு முன்னாடி என் பையன் இப்படிலாம் கிடையாது, வீட்டுக்கெலாம் வராமலாம் இருக்க மாட்டான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு. எங்கனாலே தாங்க முடியல அந்த லியா பொண்ணு போனது. அவன் லவ் பண்ணியிருக்கான், 3 years லவ் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப பெயினாக தானே இருக்கும். அதனால தான் நாங்கள் அவனை அப்படியே விட்டுட்டோம். கொஞ்ச நாளாக சரியாயிடும்னு நினச்சோம். ஆனால் 1 year கிட்ட ஆக போகுது, இன்னமும் அப்படியே தான் இருக்கான். அவன் அந்த பெயின்லேருந்து யார் வெளியே கொண்டு வந்தால் எனக்கு தெரியல. அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு அவங்க வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்கு கூட அம்மா இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, மனசில் அப்படியே பாரமான மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணனா ரூமில் தான் விண்டோவில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த விண்டோ வழியாக அப்படியே அந்த 3 தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ஜங்கு கூட ஃபேஸ் தான் வந்து ஞாபகம் வருது. அன்றைக்கி ஜங்குக்கு அவ்வளோ க்ளோஸாக வந்தது, ஜங்குக்கு அழுதது, அது எல்லாமே தான் ஜிமினுக்கு வந்து அப்படியே தோணிக்கிட்டே இருக்குது. இப்போது யாரோ டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே ஜங்குக் தான் அப்படியே நடந்து வர முடியாமல் நடந்து வந்து அந்த பெட்டில் அப்படியே தொப்புன்னு வந்து விழுகிறாரு. அந்த ரூமில் யார் இருக்கா, என்ன இருக்கா, அந்த ரூம் எப்படி இருக்குது, எதை பற்றியுமே அவர் வந்து யோசிக்கலை. அப்படியே வந்து விழுகிறாரு. இப்போ ஜிமின் அப்படியே மேலே நிமிந்து பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அதில் ஜங்குக் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து நிற்கிறாரு. அந்த ஜங்குக்கும் இந்த ஜங்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஜிமின் இப்போது அந்த விண்டோலேருந்து அப்படியே இறங்கி ஜங்கு கிட்ட தான் வராரு. ஜங்குக்கு அந்த ஷூ எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஜிமின் தான் வந்து ஜங்குக்கோட ஷூலாம் அப்படியே ரிமூவ் பண்ணி ஜங்குக்கு அப்படியே குப்புற வந்து கிடப்பார்ல, அவர் அப்படியே திருப்பி போட்டு அவர் போட்டிருக்க கோட்டை வந்து அவுத்து வச்சுட்டு அவருக்கு வந்து அப்படியே அந்த பெட்ஷீட் வந்து அப்படியே போற்றி விட்றாரு. இப்போது ஜிமினுமே அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. தலையில் ஒரு கையை கொடுத்து அப்படியே ஜிமின் இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஜங்குக், ஏய் லியா, எதுக்கு நீ விட்டு போன? ப்ளீஸ் திரும்ப வந்துடுறி. நீ இல்லாத ஒரு லைஃப்பை நான் நினச்சி கூட பார்க்க முடியல. ப்ளீஸ் லியா, ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதை நினச்சி என் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு எனக்கு தோணலை. கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்னால் முடியலடி. எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லி அவர் ஹார்ட்டை வந்து அப்படியே டச் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமினோட கலந்து அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். மூச்சு கூட விட முடியலடி அப்படி சொல்லும் போதே இப்போது ஜிமின் ஜங்குக்கோட ஹேண்டை வந்து அப்படியே டச் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. இப்போது அந்த ஹேண்டை அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே ஜங்குக் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே தூங்கவும் செஞ்சிட்டாரு. ஜிமின் அப்படியே தான் உட்காந்த வாக்கிலேயே ஜங்குக்கு அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டே இருந்திருப்பார். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் அப்படியே உட்காந்த மாதிரி தூங்கிட்டுருக்கிறாரு. ஜங்குக் ஜிமினே தான் அப்படியே பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் மெதுவாக ஒரு ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ண உடனே சாரி அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபேஸில் ஒரு ஸ்மைலில் குட் மார்னிங் ஜங்குக் அப்படிங்கிறாரு. குட் மார்னிங். குட் மார்னிங். சாரி எதுக்கு? இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு உனக்கு ப்ளேஸ் விடாமல் நான் படுத்துட்டேன் போல இருக்கு, நீ உட்காந்துட்டே இருக்க. இல்லை நான் படுத்து தான் இருந்தேன், இப்போ தான் எழுந்திரிச்சு உட்காந்தேன். ஓ அப்படியா? என்ன 1 week அந்த பக்கமே காணோம்? அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போது நான் படிங்க தனியாக இருக்கிறது எனக்கும் போர் அடிக்கும்ல. எனக்கும் இது நியூ பிளேஸ், வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் வந்து எங்கன்னா வெளியே போகலான்னு பார்த்தா நீங்கள் என்ன சொன்ன இந்த பக்கமே வர மாட்டீங்க. சாரிப்பா, நான் வரது உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லி நினச்சேன். இன்றைக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகணுன்னு நினச்சேன். நேற்று நைட்டு ஏதோ பழக்க தோஷத்தில் வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் அதே மாதிரி வீட்டுக்கே வந்துருக்கேன். எனக்கு தனியாக படுக்க போர் அடிக்குது. அது எவ்வளோ பெரிய ரூம், பயமாக வேறு இருக்கா? எது பயமாக வேறு இருக்கா? ஆமாம், எவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது. நீ பயப்பட தான் வேறு செய்வியா என்ன? ஆமாம், ஏன் பயப்படக்கூடாதா என்ன? எனக்கு பெயினாக பயம்பா. அப்படியா? எனக்குலாம் பெயினாக பயமே இல்லை, பார்த்தாலே தெரியுது. இப்போது டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படி சொல்லி அவங்க அம்மா வராங்க. அம்மா குட் மார்னிங். குட் மார்னிங்டா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா பசிக்குதா? ஆமாம்மா பசிக்குது அப்படி சொல்லி ஜங்குக் போய் அவங்க அம்மாவை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகே உனக்காக நான் குக் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் வா. ஜிமின் நீயும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு இப்போ அன்றைக்கி மாதிரியே தான் ஜிமின்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. பார்த்தா ஜங்குக் அதே மாதிரி டவலை வந்து வியர் பண்ணிட்டு வராரு. இப்போது ஜிமின் பார்த்துட்டு என்ன அப்படி பார்க்குற? இப்போ ஜிமின் பார்த்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வருவீங்களா என்ன? ஏண்டா அப்படி வந்தா என்ன, நல்லா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி காட்டுறாரு. இவ்வளோ கையை வச்சுட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாரு.
இப்போ அப்படியே டைனிங் டேபிளில் தான் மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படி இப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி போகலாம் அப்படி சொல்லி பிளானும் போட்டிருக்காங்க. ஜிமின் சொல்லார், ஐயோ நான்லாம் வரல. ஜங்கோக் நான் நீ வெளியே போகலாமா? எது? நான் தான் சொன்னேன்ல ரூமில் வீட்டில் இருக்க போர் அடிக்குது, அதுவும் பர்ச்சேஸ்க்கெலாம் எனக்கு வேணாம். அப்புறம் உனக்கு துணி நீ ஏன் எடுத்துக்கமா, இப்போது நீ தானே எடுத்துகிட்டு வர, எனக்கு நான் ஜங்கோக் கூட வெளியே போயிட்டு வரேன். ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்கோக் அப்புறம் ஜிமின் 2 பேருமே தான் பைக்கில் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஜங்கோக் ஒவ்வொரு பிளேஸாக கூப்பிட்டு போய் காட்டுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஜிமின் சொல்லி ஜங்கோக், தமிழ்நாடு எப்படி இருக்கும்? நான் கூட ஒன் டைம் அங்கே வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடா ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொன்னாங்க ஆண்டி, உனக்கு கொரியாவே பிடிக்காதாமே? ஆமாம் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தெரியல, பிடிக்காது. நாங்கள் என்ன அந்த அளவுக்கு கெட்டவங்களா என்ன? ஜங்கோக் அப்படிலாம் இல்லை. டேய் உங்கள் அம்மா வேறு ஆசைப்பட்றாங்களா கொரியாவிலேருந்து ஒரு பொண்ணு வரும்போலாம் வரணுன்ட்டு, இங்கேருந்து பேசாமல் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிரு. ஜங்கோக் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஜங்கோக் கூட முதுகிலே வந்து அடிக்கிறாரு. ஏய் விட்ரா, சும்மா சொன்னேன் நான். இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா பீச்சில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்கோக் என்னமோ வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஜிமின் அவள் நேரம் தண்ணியில் வந்து அப்படியே ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போது திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜங்கோக் என்னமோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஜிமின் வந்து ஜங்கோக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஜங்கோக்கா என்ன கூப்பிட்டேன்? ஜங்கோக்கான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதா? இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான். நீயா எப்போவுமே சோகமாகவே இருக்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லும் போதே இப்போது ஜங்கோக்கோட ஹேண்டை ஜிமின் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. ஜங்கோக் உன்னுடைய ஃபோட்டோவை நான் வீட்டில் பார்த்தேன், செம்ம அழகாக க்யூட்டாக உன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாரு உன் ஃபேஸில் ஏதோ ஒரு சோகம் கலந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கவே இல்லை ஜங்கோக். நீ எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டு வந்தால் அழகாக இருக்கும். என்ன பேசுகிற? நீ முன்ன பின்ன என்ன பார்த்துருக்கியாண்ணா? ஒன் டைம் பார்த்துருக்கேன். இது ஒன் டைம் பார்த்துருக்கியா? ஆமாம், எங்கள் அம்மா கூட நீ வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தியே, அப்போ பார்த்தேன். உன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருந்துச்சு. ஆனால் நீ இப்படி இருக்க. நைட்டானா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர. உன் ஸ்டடி கூட கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அங்கிள் ஆண்டி சொன்னாங்க. உன் கம்பெனியை போய் நீ பார்த்துக்க மாட்ற. அது கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வர மாட்ற. எப்போ பார்த்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே வந்து தங்கிற. இதை நினச்சி அங்கிள் ஆண்டி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? நீ ஏன் இப்படி இருக்க? நானும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஜிமி, ஆனால் என்னால் முடியலையே அப்படி சொல்லும் போதே இப்போ ஜங்கு கூட கலந்து டியர்ஸ் வந்திருக்கோம். அதை இப்போ ஜிமின் வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்டு, எனக்கு புரியுது ஜங்கோக், உன்னால் மறக்க முடியல, எனக்கு புரியுது. நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் சடனாக நம்மளை விட்டு போனதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது தான், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அதை விட்டு நம்ம வெளியே வரணும்ல. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நம்மளே லவ் பண்ணுறதுக்கு நிறைய பர்சன் இருக்காங்க. அவங்களுக்காவது நம்ம இந்த லைஃப்பை வந்து வாழணும்ல. உன்னை நினச்சி உன் ஃபேமிலி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் இதை வந்து எனக்கு ஒரு 2 வீக்ஸ் இருக்குமா, நானே அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லிவிடு. புரியுது, நாங்கள் சொல்லிடுறோம் அதை விட்டு வெளியே வான்னு சொல்லிவிட்டு, ஆனால் அந்த பெயினை நீ தான் அனுபவிக்கிற. எனக்கு புரியுது. இருந்தாலும் அப்படியே இருந்தேனா உன் ஃப்யூச்சர் என்ன ஆகும் அதை யோசிச்சு பாரு. உன்னையும் நினச்சி உன் பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்காவது அதுலேருந்து வெளியே வா ஜங்கோக் அப்படி சொல்லும் போதே இப்போ சடனாக ஜங்கோக் வந்து ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு, அழுகிறாரு. இப்போது ஜிமின் வந்து ஜங்கோக் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருந்துருக்கோம். இப்போ அந்த அக்கா பிரேக் பண்ணிவிட்டு சாரி அப்படி சொல்லிட்டு அவர் டேஸ் எல்லாம் அப்படியே துடைக்கிறாரு. எதுக்கும் சாரி சொல்கிறேன், சும்மா இல்லை அப்படி சடனாக வந்து ஹக் பண்ணல. ஏன் ஹக் பண்ணக்கூடாதா என்ன? நான் தான் உன் அத்தை பையனாச்சே, ஹக் பண்ணிக்கலாம்ல. அத்தை பையனா? என்ன நீ இப்படி பேசுகிற? வேறு என்ன, எனக்கும் உனக்கு முறை இருக்க தானே செய்யுது. ஏய், நம்ம 2 பேருமே பாய்ஸ், இப்படிலாம் பேசக்கூடாது. நீ பேசினா என்ன தப்பு? ஏன் பாய்ஸ் ஒரு பாய் மேலே லவ் வைக்கக்கூடாதா, கேர் பண்ணக்கூடாதா? என்ன? இல்லை நான் பாயாக இருந்தால் என்ன, 2 பேரும் அன்பை காட்டிக்கக்கூடாதா, நான் உன்னை கேர் பண்ணக்கூடாதா, அதை தான் சொன்னேன். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருக்கு. ரொம்ப அழகாக இருக்க. நீ ரொம்ப அழகாக இருக்க, இதே மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இரு. நீ கூட ரொம்ப அழகாக இருக்கடா. என்ன நானா? ஆமாடா. நீ பேசுகிற அந்த கொரியா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க. உன்னே மாதிரி இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததே இல்லை. அவ்வளோ க்யூட்டாக இருக்க, நீ ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ அப்படிங்கிறாரு ஜிமின். சரி ஓகே நம்ம போகலாமா? ஜங்கோக் இவ்வளோ சீக்கிரமாவா? மறுபடியுமா? டைம் ஆகிடுச்சிடா, எவ்வளோ நேரம் எப்படி உட்காந்துட்டு இருக்குது? பேசாமல் ஒரு லாங் ட்ரைவ் போகலாமா? எது லாங் ட்ரைவா?
ஆமாம் ஜங்குக், லாங் ட்ரைவ் போகணுன்னு ஆசையாக இருக்குது. சரி ஓகே, போயிட்டா போச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா 2 பேரும் பைக்கில் அப்படியே ரொம்ப தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. ஜிமீன் சடனாக ஜங்குக்கை ஜிமீன் பேக்லேருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. ஜங்குக், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் அப்படியே உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன், இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜங்குக் கீழே குனிஞ்சு ஜிமினோட ஹேண்டு தான் பார்க்குறாரு. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜிமின் பேசுனது எல்லாமே ஒரு மைண்டில் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கு. ஏன் கொஞ்சம் பாய் லவ் பண்ணக்கூடாதா அப்படிலாம் பேசியிருந்துருப்பாருல, அதை வந்து யோசிக்கிறாரு. ஜிமின் நிறைய விஷயத்த பேசியிருந்துருப்பாருல, அது எல்லாமே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவருக்கு லைட்டாக லிப்ஸ் வருமா, சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது, கலந்து அப்படியே டியர்ஸ் வருது. லியா, எதாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன்ல, இன்றைக்கி என்னமோ எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண தோணவே இல்லை, இப்படி இந்த மாதிரி ஹக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி தோணுதுடி அப்படின்னு ஒரு மனசில் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே வீட்டுக்குமே வந்தாச்சு. ஜிம்மி நல்லா தூங்கிட்டுருக்கிறாரு. வீட்டில் எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. ஜிமீன், என்ன ஜங்குக்கா, வீடு வந்துட்டோம், வீடு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அக்கா பிரேக் பண்ணு, அப்போ தான் கீழே இறங்க முடியும், போ ஜங்குக்கா அப்படி சொல்லி அப்படியே அக்கா பிரேக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜங்கு கீழே இறங்கும்போது ஜிமின் அப்படியே கீழே சாயிறாரு. ஏய் என்னடா பண்ணுற அப்படி சொல்லி இப்போ ஜிமின் வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஜங்குக், எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, எனக்கு தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ண சுத்தமாக பிடிக்காது ஜங்குக் அப்படி சொல்லி அப்படியே ஜங்குக்கை அப்படியே கழுத்தில் அப்படியே நெக்கில் கைப்பட அந்த மாதிரி இருந்த டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு வேறு வழியில் ஜிமினை அப்படியே தூக்கிட்டு தான் போகணும். அப்படியே ஜிமினை வந்து அப்படியே தூக்குறாரு. அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸுமே ஏறாரு. ஜிமின் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு. ஜிமினோட ஃபேஸை தான் ஜங்குக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுலேயே வந்து யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமினை பெட்டில் போய் அப்படியே படுக்க வைக்கிறாரு. பக்கத்தில் ஜங்குக்குமே அப்படியே படுத்துட்டு ஜிமினை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இன்றைக்கி ஜங்குக் வந்து ஜிமினை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜிமினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்குமே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக் ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாரு இல்லையா. ஏய் ஜங்குக், குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய் நான் எப்படி அப்படி சொல்லி எழுந்துச்சி உட்காராரு. என்னாச்சு? இல்லை நம்ம பைக்கில் தானே. உன்னை அப்படியே பைக்கில் விட்டுற முடியுமா என்ன? சரியான தூங்க முடிஞ்சிட்டேன் நீ. ஆமாம், எனக்கு தூக்கம் தான் அப்படி தான். ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லாங் ட்ரைவ் பைக்கில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அம்மா வந்துட்டு போனாங்க, நீ தூங்கிட்டதுனால எழுப்பலை. ஓ என்ன இவ்வளோ சீக்கிரம்? அது ஏதோ ரிச்சுவல்ஸ் இருக்காமே உங்கள் அம்மா தான். ஸ்ரீக்கு வந்து எதுவும் மெஹந்திலாம் போடணுமா, இன்னும் 2 டேஸில் மேரேஜில். ஓ ஆமாம்ல, ஓகே நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போகிறாரு. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்குமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறாரு. கீழே இறங்கி வரும்போது ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் ஆல்ரெடி ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போயிருந்துருப்பார்ல. ஜிமினும் ஜங்குக்கை பார்த்து ஒரு ஐஸ் ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக்கும் அப்படி தான் ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நான் கிளம்புறேன். ஜங்குக் எங்கடா போகிறேன்? 2 டேஸில் மேரேஜ் இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி கை கட்டுறாங்க. அங்கே தான் காயப்புறம் மேற்கு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னது வந்துட்டானுங்களா? டேய் நீங்கள் எப்படா வந்தீங்க? நாங்கள் மார்னிங்கே வந்துட்டோம் உன்னே மாதிரியா. என்ன நீ 2 டேஸாக கிளப் பக்கமே காணும்? அதுவா அப்படின்னு இப்போ திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாரு. ஏன்னா அதுக்கு காரணம் ஜிமின் தானே. என்னடா உங்ககிட்ட கேட்டுட்டு நீ என்ன அவனை பார்த்துட்டுருக்க? அது யாரா? உன் அத்தை பையனா? செம்ம அழகாக இருக்கான்டா, பொண்ணும் கூட தூத்து போயிடும் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கான், சிறப்பு பிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்லார். சரி ஓகே அவன் அத்தை பையங்கிறனால தானே சொன்னேன், கொஞ்ச நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் ஒரு மாதிரியாக இருக்குது, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி நைஸாக ஜங்குக் அப்புறம் காய் மேக் 3 பேருமே அப்படியே நழுவுறாங்க. இப்போது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கூப்பிட்றாரு. இப்போ வாசல்கிட்ட போன ஜங்குக்கா அப்படியே ஸ்டாப் ஆகி ஜிமினை திரும்பி பார்க்குறாரு. எங்கே போகிறீங்க? இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. பக்கத்தில் இங்கே வாங்க, இங்கே ரிச்சுவல்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு, இந்தியாவில் நடக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ எந்திரிச்சு போய் ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஜிமின் வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. இந்த பக்கம் காய் அப்புறமே என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கும் தனியாக சொல்லலாமா, போய் உட்காருங்க போங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் சொன்னால் ஓகே தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போது ஜங்குக்கோட கையை ஜிமின் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு அங்கே ஸ்ரீயை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸ்ரீ ஆனால் ஸ்ரீயோட பார்வை ஜெஹோப் மேலே இருக்குது. ஜெஹோப் கிட்ட அந்த மெஹந்திலாம் வந்து காட்டுறான், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெஹோப் வந்து இங்கேருந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஸ்ரீக்கு வந்து ஷை வேற ஆகுது. டேய் என்னடா இதெல்லாம், இது வந்து மெஹந்தி அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. இது மெஹந்தியா? ஆமாம், மேரேஜுக்கு முன்னாடி நாங்கள் மெஹந்தி ஹல்தி எல்லாமே பண்ணுவோம், மேரேஜுக்கு அப்புறம் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது தெரியுமா? தெரியாது.
நாங்கள் மார்னிங் போவோம், ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், மேரேஜ் முடிப்போம், வந்துடுவோம். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது, நிறையா இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லி மெக்குமே உட்காந்து கன்னத்தில் கை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. நிறைய வந்து அந்த மெஹந்தி வைக்கிறது, ஹல்தி வைக்கிறது அப்படி சொல்லி ஃபங்க்ஷன் போய்கிட்டே இருக்குது. இன்னமும் ஜிமின் ஜங்கு கூட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. அப்பப்போ திரும்பி ஜங்குக் ஜிமினை வந்து பார்க்குறாரு. ஜிமின் திரும்பி என்னங்க கேட்குறப்போ ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஜங்குக் அந்த பக்கமாக வந்து திரும்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது ஜங்குக்கு. இப்படியே தான் 2 days வந்து ஸ்கிப் ஆகியிருக்கோம். இப்போ மேரேஜ் ஹாலில் ஜெயோ ஸ்ரீ கழுத்தில் வந்து தாலி வந்து கட்டுறாரு. பிரதர் சொல்லுங்கள் பிரதர், இது என்ன என்னமோ கயிறு மாதிரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மிக்கு வந்து ஜிமின்ட்ட கேட்குறாரு. அது வந்து தாலியா? அது எதுக்கு இப்படி கட்டுறாங்க? அது மேரேஜ் அப்போது அந்த மாதிரி கட்டுவாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, நாங்கள் ரிங்கை தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஜிமீன் சொல்லுங்கள் காய், இப்போது உனக்கு ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆனாலும் இந்த மாதிரி தான் நீ அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டுவியா அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, என்ன உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஆமாம் அப்படி சொல்கிறாரு. அது சொன்னோன்னே இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவள் நேரம் ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே எழுந்துச்சு போயிடாரு. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகியிருக்கோம். இப்போ அப்படியே ஜிக்குக்கோட ரூமில் தான் பார்க்குறோம். ஜிமின் இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. பார்த்தா ஜங்குக் அங்கே தான் பெட்டில் வந்து உட்காந்துட்டுருக்காரு. ஜங்குக்கா உன்னை எங்கே தேடுறேன், எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, கீழே போகிற ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கிட்ட கை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் ஜங்குக் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன ஆச்சு? கையை விடு ஜிமின், என்ன ஆச்சுடா? கையை விடுன்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லி அந்த கையை தட்டி விட்டுட்டு, இந்த மாதிரி என் கையை பிடிக்கிற வேலை வச்சுக்காத. ஏன் கையை பிடிச்சா என்ன தப்பு? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இத்தனை நாளாக உங்ககிட்ட இப்படி தானே பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு பிடிக்கல ஜிமின், என் கையை பிடிக்கிறது என்கிட்ட க்ளோஸாக வர வேலைலாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. அப்புறம் ஜங்குக்கை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு கண்ணில் அப்படியே டேர்ஸ் வந்திருக்கோம். அன்றைக்கி நைட் அப்படியே தான் ஸ்கிப் ஆகியிருக்கோம். ஜிமின் ஜங்குக் வீட்டுக்கு வரவே இல்லை. இப்போ நம்ம அப்படியே ஜெயோப் அப்புறம் ஸ்ரீ சைடு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, அவங்க 2 பேரும் அப்படியே ரூமில் வந்து உட்காந்துட்டுருக்குறாங்க. இப்போது ஸ்ரீ வந்து பால் எடுத்து ஜெயோப் கையில் கொடுக்குறான். என்னது இது? பால் மில்கா? ஆமாம். இது எதுக்கு? இதை குடிக்கணுமா? அப்புறம் எந்திரிச்சு நில்லுங்களேன். எதுக்கு அப்படி ப்ளீஸ் எந்திரிச்சு நில்லுங்களேன் அப்படி சொல்லி ஸ்ரீ சொன்னோன்னே அங்கே ஜெயோப்புக்கு ஒன்றுமே புரியல. எந்திரிச்சு நிற்கிறாரு. ஸ்ரீ அப்படியே காலை விழுந்துரு. ஏய் என்ன பண்ணுற அப்படி சொல்லி வச்சுட்டு பேக் போயிட்டாரு ஜெயோ. இது வந்து இப்படி தான் பண்ணணுமா? அம்மா சொல்லிவிட்டாங்க. உங்கள் ட்ரெடிஷ்னல் படியா? ஆமாம். அப்புறம் அந்த மில்கை நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டு நான் கொஞ்சம் குடிக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மில்க் கொஞ்சம் குடிச்சிட்டு இப்போ ஜெயோ இப்போ ஸ்ரீ கையில் குடிக்கிறாரு. ஸ்ரீமே அப்படியே மில்கை குடிச்சிட்டு தூங்கலாமா? எதை தூங்கலாமா? ஆமாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து ஒரு மாதிரி அவள் சாரீ மாதிரி தான் வியர் பண்ணியிருப்பான். அந்த சாரியை அப்படியே கையில் போட்டு அப்படியே முறுக்கிட்டே ஜெயோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜெயோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ரீயை பார்த்து, ஸ்ரீ சொல்லுங்கள் ஜெயோ, நீ ரொம்ப அழகாக இருக்க. இந்த 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 ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. இதோடைய நேம் என்ன? சாரி, எப்போவுமே இதை வியர் பண்ண ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயோப் ஸ்ரீகிட்ட அப்படியே கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாரு. ஜெயோப் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுத்து வைக்கிறான். ஜெயோப் ஒரு ஸ்டெப்பாக அப்படியே முன்னாடி வந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே வாலை லாக் பண்ணபடி இப்போது ஸ்ரீயோட ஹிப்பில் அப்படியே கையை வச்சு அவ்வளோ டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்து சாரி வியர் பண்ணியிருக்கா இல்லையா, அந்த ஹிப்பு வந்து அப்படியே வெளியே தெரியுது. அந்த ஹிப்பில் கையை வச்சு அவ்வளோ டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜெயோப் இப்போ ஸ்ரீ கிட்ட வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஸ்ரீ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். இப்படியே தான் அந்த நைட் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். இந்த பக்கம் ஜெயோப் அப்புறம் ஸ்ரீ அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பக்கம் விடிய நம்ம ஜிமினுக்கு தூக்கமே வந்திருக்காது. ஏன் ஜங்குக் நம்மக்கிட்ட எப்படி பேசிட்டு போனான், நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்படியே தான் 2 days வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். ஜங்குக் மறுபடியுமே வீட்டுக்கு வர்றது கிடையாது. இப்போது ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு அவங்க ஆண்டியை தான் பார்க்க போகிறாரு. ஏன்னா அவங்க ஆண்டிக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு. ஜிமின் என்னாச்சு, இது காஃபி வேணுமா? இல்லை ஆண்டி, அது வந்து காய் ஃபோன் பண்ணாரா? காயா? இல்லை, ஜங்குக் 2 days வீட்டுக்கு வரல. அப்பப்பா நேற்று நைட்டு காய் பேசினா ஜங்குக் அங்கே தான் இருக்கானா என்னன்னு தெரிலப்பா. மறுபடியும் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் கூட நினச்சேன் அது வந்து வெளியே வந்துட்டான்னு சொல்லி. ஆனால் என்னன்னா மறுபடியும் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லி அங்கே ஜங்குக்கோட அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின்மே என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஜிமின்மே அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாரு. இப்போது டைனிங் டேபிளில் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் என்னமோ யோசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ ஜெயோப் வந்து, ஜிமின் சொல்லுங்க மாமா, என்னாச்சு, ஏன் என்னமோ யோசிச்சுட்டே இருக்க? அது வந்து என்ன, நீங்கள் உண்மையிலே ஜங்குக்கோட பிரதரா? எது அப்படி சொல்லி எல்லாருமே எங்கள் ஷாக்கு. என்ன கேட்குற? இல்லை, நீங்கள் ஒரு அண்ணா தானே,
உங்கள் தம்பி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராரு, வீட்டுக்கு சரியாக வரதில்ல, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க மாட்டிங்களா? ம் கேட்டுட்டானோ எனக்கு அவன் மரியாதையை கொடுக்க மாட்டான். ஸ்டார்டிங்கில் அந்த காயோட வீட்டில் போய் அவனை வம்படியாக கூப்பிட்டு வருவேன் வீட்டுக்கு. ஆனால் என்கிட்ட சண்டை போடுவான். எத்தனையோ நாள் எனக்கும் அவனுக்கும் ஃபைட் வந்திருக்கு. அதனால தான் இப்போ நானும் அவனும் அவ்வளோவா பேசிக்கிறதே கிடையாது. ஆனால் இப்படியே இருந்தால் அவங்க ஃப்யூச்சர் என்ன ஆகும்? நாங்களும் அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த மேரேஜ்லாம் நல்லா தான் இருந்தான். மறுபடியும் ஏன் இப்படி ஆகிட்டான் தான் எனக்கே புரியல. அவனும் கம்பெனிக்கு வந்தானா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் அவனை பார்த்தா அவன் வரவே மாட்டான் போல இருக்குது, இப்படியே தான் இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெயோப்மே கொஞ்சம் ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாரு. ஜங்குக்கை பற்றி இவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கிளப்பில் வந்து உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸை நான் ஸ்டாப்பாக குடிச்சிட்டு இருக்கிறாரு. போதுடா மச்சான், எவ்வளோ குடிப்பேன், கையிடு நீ வேற அப்படின்னு சொல்லி மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. டேய், இன்னமும் நீ அந்த லியாவோட நினைப்பிலே இருந்தால் என்னடா அர்த்தம்? எனக்கு இந்த 1 வீக்காக எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தது. நான் மட்டும் கிடையாது, உன் ஃபேமிலியில் இருக்கவங்க கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் நீ என்னன்னு சொன்னால் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். டே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் அப்படி சொல்லி அங்கே காய் வந்து ஜங்குக்கை ஸ்டாப் பண்ணுறாரு. டே தள்ளுறா அப்படி சொல்லி காயை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. இப்போ காய் வந்து பளிர்னு ஜங்குக்கோட சீக்ஸில் அடிச்சுட்டு, ஏண்டா அந்த லியாவை உன்னால் மறக்கவே முடியாதா? என்னோட அப்படி ஒரு லவ், உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, என்னடான்னு சொன்னால் இன்னும் லியான்னு சொல்லி இப்படி ஒரு லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக் அப்படி சொல்லி அந்த பக்கம் காய் வந்து கத்துறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சீக்ஸ் அப்படியே ராக் பண்ணிக்கிட்டு, காய் நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்போது என் மனசில் லியா இல்லைடா இது அப்படி சொல்லி மெக்க அங்கே தான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்துப்பார். இப்போ அப்படியே எழுந்திரிச்சு ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னடா சொல்கிறேன் அப்படி சொல்லி அங்கே தள்ளி விட்டுருப்பார்ல, அங்கே காய் போய் ஒரு டேபிளில் சாஞ்ச மாதிரி இருந்திருப்பார். அவருமே இப்போ எழுந்திரிச்சு வந்து, என்னடா மச்சான் சொல்கிறேன்? ஆமாடா, இப்போ என் மனசில் லியா இல்லைடா, என்னன்னு தெரியல, திடீர்னு எப்படி அவ்வளோ நான் மறந்தேன். இப்போது என் மனசு ஃபுல்லாக வேறு யாரா இருக்கா, வேறு எதுவும் பண்ணவனு ஏமாத்திச்சா? இல்லைடா, வேறு யார் இது வந்து அப்படி சொல்லி ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. என்னடா எவ்வளோ யோசிக்கிற? லியா இல்லைன்னு சொன்னால் நீ எதுக்கு இப்போ இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்க? நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க? எந்த பொண்ணு இது? அது பொண்ணே இல்லையா? அப்போ யார்? ஜிமீன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாரு. என்ன சொன்னேன்? என் காதில் சரியாக விழுகலை அப்படி சொல்லி கேட்குறாரு. ஜிம்மின்னு சொன்னேன். அவன் பொண்ணு இல்லைடா, அவன் பையன்டா. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கான், நானும் ஒத்துக்கிறேன். பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கிறான். இருந்தாலும் அவன் பையன்டா. ஆமாம், எனக்கும் தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணட்டும்? என் மனசில் அவன் தானே இருக்கான். அட பாவி அப்படி சொல்லி அந்த பக்கம் காய்க்கு தான் தலை சுத்தாத ஒரு குறை. இதை பாரு, இதை ஆட்டியோட இங்கேயே மறந்துரு சரியா? இதை போய் உன் பேரண்ட்டெல்லாம் சொல்லாத, எதனா எடுத்து அடிச்சிட போகிறாங்க உன்னைய. ஏண்டா ஏன் ஒரு பாய் மேலே ஒரு உண்மையான அன்பு வைக்கக்கூடாதா? அன்புங்கிறது வேறு, லவ்ங்கிறது வேறடா, எல்லாமே ஒன்று தான் அப்படி சொல்லி ஜங்குக்கு வந்து, நான் ஜிமின் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன். டே, அது வந்து லவ் இல்லைடா, அது வந்து என்ன? இப்போ அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எனக்கு ஜிமின் வேணும் அப்படி சொல்லி மறுபடியும் திட்டிக் பாட்டார். அட பைத்தியக்காரா அப்படி தான் மெக்கு வந்து யோசிச்சுட்டு, இதை பாரு ஜங்குக், இதெல்லாம் சரியாக வராதுடா, என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? நீ ஒரு பாய், அவனும் பாய், எப்படிடா? எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப பெயினில் இருந்தேன். என்னை அந்த பெயின்லேருந்து அவன் தான் வெளியே கொண்டு வந்தான். என் கையை டைட்டாக பிடிக்கும் போது, என்னை ஹக் பண்ணும் போது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி ஓகே, இது வேறு என்னமோ தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறானா? அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் அன்றைக்கி, ஓஹோ, அப்போ அதனால தான் அங்கேருந்து நீ எந்திரிச்சு போனியா? ஆமாடா, எனக்கு தெரியாது, எனக்கு ஜிமின் வேணும். முதல்ல இந்த விஷயத்தை போய் நீ அவன்கிட்ட சொல்லு, அவன் ஒத்துக்கிறானான்னு பார்ப்போம். இதில் வேற அவனுக்கு ஜிமின் வேணுமா? படா லூஸு, டே நான் போய் சொல்ல வேண்டாம், அவன் ஒத்துப்பான்டா அப்படி சொல்லி ஜங்குக்கு எழுந்திரிச்சு போகிறாரு. சொன்னால் கேளுடா, டே நீங்கள் தள்ளுங்கடா, இன்றைக்கி நான் அவன்கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன் அப்படி சொல்லி இப்போ அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால், ஜங்குக்கோட ரூம் தான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே உள்ளே வராரு. இப்போ தான் அங்கே ஜிமின் அந்த விண்டோ மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் தலை வச்சு அப்படியே சாஞ்ச மாதிரி ஒரு பில்லோவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கிறாரு. ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ண உடனே ஜங்குக் ஜிம்மினை தான் பார்க்குறாரு. ஜிமின் அதில் உட்காந்த மாதிரி அப்படியே தூங்கிட்டாரு. இப்போது ஜங்குக் மெதுவாக அப்படியே நடந்து வந்து ஜிமின் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமினோட ஃபேஸில் எப்போவுமே க்யூட்டாக ஒரு ஸ்மைல் இருக்கும்ல, இந்த ஸ்மைல் மிஸ்ஸிங்காக இருக்குது. நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் எப்போவுமே உன் ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் இருக்குமே,
அது எங்கே காணோம் அப்படி சொல்லி அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஃபேஸ் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு அட்மையர் பண்ணி. இப்போது டக்குன்னு ஜிமின் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஏதோ க்ளோஸாக யாரோ நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓப்பன் பண்ணோன்னே பயந்துட்டாரு. ஜங்குக் அப்படிங்கிறாரு. நான் தான் ஜங்குக். நீ என்ன 1 வீக் ஆச்சு வீட்டுக்கே வரல? ஏன் இத்தனை நாள் நீ வீட்டுக்கே வரல? நீ மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா? ஜங்குக் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆண்டி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? அப்புறம் மாமா கூட எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? நீ ஏன் அப்படி பண்ணுற? எனக்கு புரியுது. உன்னால் லியாவை மறக்க முடியல, எனக்கு புரியுது. இருந்தாலும் இப்படியே இருந்தால் என்ன ஆகும் அப்படி சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, ஜிமின் பக்கத்தில் அப்படியே சாஞ்ச மாதிரி கையை கட்டிக்கிட்டு ஜிமினை தான் பார்த்துட்டுருக்கிறாரு. என்னாச்சு ஜிமின்? சொல்லு ஜங்குக்கா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நிஜமாவா? ஆமாம், லவ் யூ சொன்னால் நான் ரிப்ளை பண்ணேன். இது எந்த மாதிரி லவ் யூ தெரியுமா? எந்த மாதிரினா, உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அன்றைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இது ஒரு விதமான அன்பு. அதை தான் நீ என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்க. நீ வேறு அன்றைக்கி எங்கனையே திட்டிகிட்டு போனல, அதனால தானே? அது இல்லைண்ணா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னோன்னே சடனாக ஜிமின் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன பேசிட்டா? நான் உன்னையே மேரேஜ் பண்ணிக்கணும்? ஜங்கு பைத்தியமா நீ? நீயும் நானும் எப்படி மேரேஜ்? ஏன் நீயும் நானும் மேரேஜ் பண்ணக்கூடாதா? இல்லை நீயும் நானும் லவ் பண்ணக்கூடாதா? பைத்திய மாதிரி பேசாத. நீ பாய், நானும் பாய். இது எப்படி? அதெல்லாம் சரியாக வராது ஜங்கு, நீ லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் அங்கேருந்து போகலான்னு சொல்லி போகிறாரு. ஜிமினோட கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வால் அப்படியே பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, இதை பாரு ஜிமின், இப்போ என் மனசில் லியா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. ஆல்ரெடி ஒரு லவ்வை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், உன்னையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். லூஸு மாதிரி பேசாத. அது வேற இது வேற, எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். நான் உன்னைய லவ் பண்ணுறேன், உன்னைய மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப் லாங் உன் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், புரியுதா? அப்படி சொல்லி ஜிமின் கிட்ட ஜங்கோக் அவ்வளோ க்ளோஸாக வராரு. ஜங்கோக், இது சரியாக வராது, நீ தள்ளி போ. இப்போ இதுக்கு நீ இவ்வளோ தடுமாறுற? நான் உன்கிட்ட க்ளோஸாக வந்தா நீ இவ்வளோ தடுமாறுற? இதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்போனா நீயும் அப்போலாம் எதுவும் கிடையாது, நீ தள்ளுறியா அப்படி சொல்லி செஸ்ஸில் கையை வச்சு ஜிமினை அப்படியே புஷ் பண்ணுறாரு ஜங்குக்கை. அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் ஜிமின் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக போகிறாரு. இப்போ ஜங்குக்கோட சீக்ஸும் ஜிமினோட சீக்ஸும் அப்படியே டச் ஆகுது. இந்த பக்கம் ஜிமினுக்கு உடம்புலாம் அப்படியே ஷேக் ஆகுது. ஒரு மாதிரி உடம்பு அப்படியே கூசுகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஜிமினோட கையை ஜங்குக் பிடிச்சிட்டு இருக்கிறாருல, அங்கே ஜங்குக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஜங்குக்கை என்ன பண்ணுற? தள்ளி போ. டேய், நீ உன் வாயை திறந்து சொல்லணும்னு அவசியமே இல்லைடா. எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. எத்தனையோ வாட்டி உன் ஐஸை நான் பார்த்துருக்கேன், எனக்கு நல்லாவே தெரிஞ்சு உனக்கு என் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லை ஜங்குக். அது நீ லியாவை லவ் பண்ண இறந்துட்டா. நீ ரொம்ப பெயினில் இருந்த, அதனால தான் நான் உன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்து பேசினேன். ஒரு ஃப்ரெண்டா? அப்படியா? நீ ஃப்ரெண்டாக நினச்சா என்கிட்ட பேசினேன், உண்மையை சொல்லு அப்படி சொல்லி இப்போ அப்படியே சீக்ஸை மட்டுமே திருப்புறாரு. இந்த பக்கம் ஜிமின் டைட்டாக அவருடைய ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்போது ஜிமினோட லிப்ஸும் ஜங்குவோட லிப்ஸும் ரொம்ப கிட்ட இருக்குது, அப்படியே டச் ஆகிற மாதிரி இருக்குது. உன்கிட்ட தான் கேட்குறேன், சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போ ஜங்கு பேசினோடனே ரெண்டு பேரோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகுது. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே லாங்காக அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜங்கு அப்படியே ஜிமினை பார்த்தபடியே ஒரு 2 ஸ்டெப் அப்படியே பின்னாடி வைக்கிறாரு. ஜிமின் மேலேருந்து அவருடைய ஹேண்டையுமே அப்படியே எடுத்துட்டாரு. இருந்தாலும் ஜிமின் அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி ஜங்குக்கை தான் பார்க்குறாரு. 2 பேருமே மாறி பார்த்துக்கிறாங்க. சொல்லுங்கிற அர்த்தம் மாதிரி ஜங்குக் அப்படியே ஹேண்ட் அப்படியே கட்டின மாதிரி செஸ்ட்டுக்கு நேராக ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமின் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியல ஜங்குக், இது என்ன ஃபீலிங் சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் இது தப்பு, அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு எப்படி உங்ககிட்ட இப்படி ஒரு ஃபீலிங், என்னால் அதை ஏற்றுக்க முடியல ஜங்குக். இந்த சமுதாயம் நம்மளை ஒத்துக்காது, நம்ம ஃபேமிலி நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க ஜங்குக், புரிஞ்சுக்கோ. நீயும் பாய், நானும் பாய், இது சரியாக வராது. அப்போனா எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் உங்ககிட்டையும் இருக்குது அப்படி சொல்லி இப்போது ஒரு 2 ஸ்டெப் அப்படியே ஜிமின்கிட்ட எடுத்து வைக்கிறாரு. அந்த பக்கம் ஜிமின் இன்னும் வால் அப்படியே சாஞ்சபடியே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கிறாரு. சொல்லு, எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் உனக்குள்ளே இருக்குது,
அப்படித்தானே ஜங்குக்? இது தப்பு. தப்பு சரி, அது வேற. ஃபீலிங்ஸ் இருக்கா? நீ என்னையே லவ் பண்ணுறியா? அப்படி சொல்லி கீழே குனிஞ்ச மாதிரி ஜிமினை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆமாம், லவ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இதுக்கு பேர் லவ்வா அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை என்னால் அப்படி பார்க்க முடியல. நீ அழுகும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. உன்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கணும்னு சொல்லி தோணுது. உன்னுடைய ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கணும்னு சொல்லி தோணுது. அப்படி சொல்லி இப்போ ஜிமினே ஜங்குக்கோட ஹேண்டை வந்து அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. யாருக்கிட்டேயும் வராத ஃபீலிங் உன்கிட்ட வந்துச்சு. நீ என்கிட்ட க்ளோஸாக வரும்போது வந்துச்சு. என்னன்னு தெரியல, லைஃப் லாங் உன்கிட்ட க்ளோஸாகவே இருக்கணும்னு சொல்லி தோணுச்சு. இதுக்கு பேர் தான் லவ்வா? அப்பனா அதுக்கு பேர் லவ்னா? ஆமாம் ஜங்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். இருந்தாலும் இந்த சமுதாயம் நம்மளை ஏற்றுக்காது ஜங்குக். சொன்னால் புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே டச் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கோட கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்திருக்கோம். ப்ளீஸ் அழுகாத ஜங்குக், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குடா. நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குடா அப்படி சொல்லும் போதே ஜங்குக் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இந்த அழுகைக்கு காரணமே நீ தானே ஜமீன், நீ அழுகக்கூடாதுன்னு சொன்னான். நான் எப்படி அழகாமல் இருக்க முடியும் அப்படி சொல்லும் போதே அவர் கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த டியர்ஸ் அப்படியே ஜிமினை வந்து தொடச்சி விட்டுட்டு, சாரி ஜங்குக், நம்மளை நம்ம ஃபேமிலி ஏற்றுக்க மாட்டாங்கடா. நம்ம ஒன்று சேர முடியாது. இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கு பெண் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு ஆண் இன்னொரு ஆணை லவ் பண்ணுறத ஏற்றுக்க மாட்டாங்கடா அப்படி சொல்லிட்டு அருமையாக அழுகுறாரு. இப்போ ஜங்குக் ஜிமினை இப்போ எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினுமே ஜங்குக்கை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த சொசைட்டி நம்மளே ஏற்றுக்கலையோ ஜமீன், எனக்கு நீ தான் வேணும். நான் ஆல்ரெடி ஒரு லவ்வை தொலைச்சிட்ருக்கேன்டா. இன்னொரு வாட்டி என்னுடைய லவ்வை தொலைக்க முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போயிடாத அப்படி சொல்லும் போதே ஜிமின் இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் என்ன பேசிகிட்டு இருக்க ஜங்குக்? நாளைக்கு ஈவினிங் நான் இந்தியா போகிறேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம் ஜங்குக், நாளைக்கு ஈவினிங் நான் இந்தியா போகிறேன். இது உங்ககிட்ட சொல்ல எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வரதே இல்லையே. இல்லை நீ என்னை விட்டு போகக்கூடாது ஜங்குக், ப்ளீஸ்டா, என்னை விட்டு போகிறேன்னு விட்டு சொல்லாத. ஆல்ரெடி என்னை ஒருத்தி விட்டு போயிட்டாடா, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறாரு. ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் நான் போய் தானே ஆகணும். இல்லை நான் உன்னை விட மாட்டேன். இப்போவே போய் என் அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. இப்போ ஜங்குக் கூட கைப்பிடிச்சி ஜிமின் ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன பண்ணிட்டு ஜங்குக், வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இப்போ எதுவும் பேசாத, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு ஃபீலிங் தான். நான் இந்தியா போயிட்டேன்னா நீ எல்லாத்தையும் மறந்துடுவேடா. ஓ அப்படியா? அப்போ நீ இந்தியா போனேன்னு என்னை மறந்துடுவியா? ஜங்குக் சொல்லு, இந்தியா போயிட்டேன்னு என்னை மறந்துடுவியா? ஜங்குக், இது எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபீலிங் என்னால் எப்படி மறக்க முடியும்? அதே மாதிரி தான் எனக்கு லியா கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது. ஆனால் உன்கிட்ட ஒரு 1 மந்தில் உன் மேலே எப்படி அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு எனக்கு தெரியல. இன்றைக்கி நீ வாயால் சொன்ன பாரு, வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பேன்னு, அது கூட என்னால் ஏற்றுக்க முடியலடா. அவ்வளோ ஒரு பெயினாக இருந்துச்சு. இல்லை ஜமீன், என்னால் உன்னை விட முடியாது. எனக்கு நீ லைஃப் லாங் வேணும். இப்போவே நான் போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் போகிறாரு. இப்போ ஜங்குக்கு இழுத்து பிடிச்சி ஜமீனை ஹக் பண்ணிவிட்டு, இல்லை நான் விட மாட்டேன், வீட்டில் தெரிஞ்ச பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். எனக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு நீ வேணும். நம்ம காதல் மட்டும் போதும், நம்மளுக்குள்ளே வேறு யாரும் வேணாம். ஜங்குக், அறிவில்லாமல் பேசாத ஜங்குக், சொன்னால் கேளு. என்னை விட்டு ஜிமின் என்னை விடு அப்படி சொல்லி கத்துறாரு. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போது ஜங்குக்கு பிடிச்சி ஜிமின் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் கிஸ்லாம் பண்ணலாம், அவர் லிப்ஸ் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு செம்ம ஷாக். அவருமே இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு, எதுவுமே பண்ணல. ஜிமின் அப்படியே கொஞ்சமாக அப்படியே விலகிறாரு. ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து ஜிமினோட லிப்ஸ் அப்படியே எடுக்கிறாரு. ஆனால் ஜங்குக் ஜிமினை விடலை, கிட்ட இழுது. இப்போது ஜங்குக் ஜிமினை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் ஒரு ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒரு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. வெளியே பயங்கரமாக இடி இடிக்குது, மழை வருது. உள்ள ஜிக்குக்கு 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ்ஸில் அவ்வளோ ஒரு பெயின் இருக்குது. இப்போ அப்படியே அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, என்னை விட்டு போக மாட்டேல, எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், நான் இருக்கிறேன், எதுக்குமே நீ பயப்படாத அப்படி சொல்லி ஜிமின் வந்து தலையாட்டுறாரு. இப்போது ஜங்குக் அப்படி ஜிமினை அப்படியே தூக்குறாரு. ஜிமின் எதுவுமே சொல்லலாம். இப்போ ஜங்குக் ஜிமின் அப்படியே பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. இப்போது ஜிமின் மேலே அப்படி ஓவர் ஆகுறாரு. அவருடைய ஷர்ட் பட்டன்லாம் ஒன்று அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம்
ஜங்குக் இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக்கை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படி தான் ஜிமினை ஐஸை பார்த்தபடியே அவருடைய ஷர்ட் பண்ணலாம் ஒன்று ஒன்று அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜங்குக் ஜிமினை போய் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படியே ஜிமினோட நெக் அப்படி சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட செஸ்லாம் அப்படியே சக் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போது ஜங்குக்கோட ஹேர் அவ்வளோ டைட்டாக வந்து பிடிக்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவரோட ஹேண்ட் இப்போ ஜிமினோட பேண்ட் கிட்டே போகுது. இப்போ ஜிமின் டக்குன்னு வந்து ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஜங்குக்கா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எந்திரிச்சு ஜிமின் பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. நீ நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டியா? அதெல்லாம் இல்லை ஜிமின், இது ஏதோ ஒரு இதில் நீ நீ ஓகே சொல்லுவேன்னா எதிர்பார்க்கவே இல்லையா? அது நீ சொன்ன அந்த சந்தோஷத்தில் ரெண்டாவது நீ வேறு நாளைக்கு இந்தியா போகிறேன்னு சொன்னியா, உன்னை மிஸ் பண்ணிவிட பயத்தில் என்னமோ பண்ணிட்டேன்டா, சாரி அப்படி சொல்லும் போதே ஜிமின் வந்து ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கிறாரு. எனக்கு எனக்கு ஒன்று விட்டு போக மனசே இல்லை ஜங்குக், எனக்கு எனக்கு நீ வேணும்டா ப்ளீஸ், என்னை விட்டுற மாட்டல அப்படி சொல்லி இப்படி அழுதுட்டு நிமிந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. என்னாலும் சொல்லி உன்னை நான் விட மாட்டேன் அப்படி சொல்லி ஜங்குக் ஜிமினோட ஃபோரில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ண மாதிரி தான் படுத்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் இதை பாரு ஜிமின், அப்படியே பயந்துட்டே இருந்தேன்னா நீ நானும் சேர முடியாது, நீ என்னை லவ் பண்ணுறதானே? ஆமாம் ஆமாம் ரொம்ப லவ் பண்ணுறேன், நானும் தான் நீ ரொம்ப லவ் பண்ணுறேன், இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, எதாக இருந்தாலும் போய் பேசிக்கலாம், பயமாக இருக்க பயப்படாத நான் இருக்கேன்ல ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. இப்போ ஜங்குக் வந்து ஜிமினோட ஃபோரெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே குனிகிறாரு. ஜிமின் அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஜங்குக் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜிமினுக்கு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாருல்ல. ஜிமின் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே ஜங்குக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஜிமின்மா அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. டக்குன்னு ரெண்டு பேரும் அப்படியே விலகி நிற்கிறாங்க. பார்த்தா அங்கே தான் அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை பைக்கை பார்த்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி ஓகே ஜங்குக்கை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிமினோட பேரண்ட்ஸுமே வந்துருந்துருப்பாங்க. இங்கே டோரை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது ஜிமினோட அப்பா வந்து ஜிமினோட சீக்ஸில் பள்ளின்னு அரைச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமின், அங்கிள் சொல்கிறது கேளுங்க, ஏய் கொண்டு வேண்டாம் அவனைய, என்னோட வேலை பார்த்துட்ருக்க என் பையன்கிட்ட அப்பா அப்பா நானும் ஜங்குக்கும் நீயும் ஜங்குக்கும் நானும் ஜிமினும் லவ் பண்ணுறோம் அப்படி சொல்லும் போதே இப்போ ஜங்குக்கோட சீக்ஸில் பழியன்னு வச்சுட்டு என்னடா பேசிகிட்டு இருக்க பைத்தியக்காரனா நீ, இதை பாருங்கள் ஜெஹோ பயம், நான் ஜிமினை ரொம்ப லவ் பண்ணுறேன், பைத்தியமாடா நீ, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்தால் ஓகே சொல்லியிருந்திருப்போம், ஆனால் நீயும் பையன் அவ்வளோ பையன் என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ, எனக்கு தெரியாது, எனக்கு இந்த பையன் பொண்ணு இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஜிமின் வேணும் அவ்வளோதான் அப்படி சொல்லி ஜிமினோட கையை வந்து அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட அம்மா வந்து அந்த கையை எடுத்து விடலான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. இதை பாருங்கன்ட்டே எனக்கு ஜிமின் வேணும், எனக்கு ஜிமின் கொடுத்துருக்கலாம் ப்ளீஸ், பைத்திய மாதிரி பேசாதடா, அவன் பையன்டா அப்படி சொல்லி ஜங்கு கூட அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அவன் வேணுமா, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேம்மா. ஆமாப்பா நானும் ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லும் போதே பள்ளியின சீக்ஸில் விழுகுது. அவங்க அப்பா தான் நான் ஸ்டாப்பாக ஜிமினை அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்க ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அங்கிள் என்ன எது வேணாலும் பண்ணுங்கள், ஜிமின் மேலே கையை வைக்காதீங்க, என் பையனை அடிக்கக்கூடாது சொல்கிறதுக்கு நீ யாரா பைத்தியமாடா நீ, எங்கேயாவது பையன் லவ் பண்ணுவாங்களா, என்ன அசிங்கடி இது அப்படி சொல்லி ஜிமினோட அம்மாவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பா எதாக இருந்தாலும் பேசிக்கலாம்ப்பா அப்படி சொல்லி ஸ்ரீ வந்து சொல்கிறான். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரி கிடையாது, நாங்கள் இப்போவே கிளம்புறோம், இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கிட்ட போகலான்னு சொல்லி ஜிமின் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க அப்பா ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் அதை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் ஜெஹோப் அவங்க அப்பா அம்மா 3 பேருமே வந்து ஜங்குக் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. பக்கம் ஜிமினோட அப்பா அம்மா 2 பேருமே ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அப்புறம் ஜெஹோப் 3 பேருமே சேர்ந்து அங்கே ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடுவில் ஸ்ரீனின்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு இருக்கான். ஜிமினா அடிக்கிற சத்தம் இங்கே வரையும் கேட்குது. ஸ்ரீ பின்னாடியே ஓடுறான். அப்போ அடிக்காதீங்கப்பா அவனை, வர்றோம் அதுக்கு நான் அடித்து சாகடிச்சிடலான் இருக்கு, என்னோட அசிங்கம் பண்ணிட்டு இருக்காம அப்படி சொல்லி ஜிமினோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஜிமின் வரமாட்டேன், எனக்கு ஜங்குக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் அவன் 3 பேரையும் தள்ளிட்டு வேகமாக டோர் கிட்டே வராரு. அதுக்குள்ளாடி ஸ்ரீ என்ன பண்ணுறான், அந்த டோர் அப்படியே லாக் பண்ணிடுறான். ஸ்ரீ ப்ளீஸ் அண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், எனக்கு ஜிமின் வேணும், ஜிமின் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படி சொல்லி உள்ளே அந்த டோரை போட்டு அடிக்கிறாரு. ஆனால் ஸ்ரீ டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை, வெளியே அப்படியே லாக் பண்ணிட்டான். ஸ்ரீ ப்ளீஸ் ஸ்ரீ எனக்கு ஜங்குக் வேணும் ஸ்ரீ அப்படி சொல்லி கீழே இழுத்துட்டு போகிற ஜிமின் கத்திட்டு இருக்கிறாரு. ஸ்ரீக்கு அப்படியே அழுகையே வந்துடுது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா.
இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். கிட்டத்தட்ட 1 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. ஜிமின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தெரியவே இல்லை. இப்போது ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே தான் வராரு. பார்த்தா அங்கே தான் ஸ்ரீ வந்து உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் என்னடா என்றைக்குமே இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் தலை. ஏய் உண்மையை சொல்ல, அண்ணின்னு கூட பார்க்க மாட்டேன். ஜிமின் எங்கே இருக்கான்? ஒழுங்கு மரியாதை எனக்கு அட்ரஸ் கொடுத்துரு. தெரியாது எனக்கு, போய் சொல்லாத, உனக்கு நல்லாவே தெரியும் பழைய அட்ரஸில் அவங்க இல்லை. அப்போ அவங்க எங்கே இருக்காங்க உனக்கு தெரியும் தானே? உண்மையை சொல்லு. இதுக்கு ஊடால ஜங்குக் இந்தியா போய் பழைய அட்ரஸில் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா பழைய அட்ரஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தேடி கண்டுபிடிச்சி போயிட்டாரு. பார்த்தா அவங்க காலி பண்ணி 1 மந்த்து கிட்ட ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. லாங்குவேஜ் வேறு அவளுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இங்கே ஸ்ரீயை போட்டு தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜெயப் வந்து ஜங்குக் பழின்னு அறிஞ்சிட்டு, ஏய் என் ஒய்ஃப் கிட்ட மரியாதையை பேசு. உன் அண்ணனோட ஒய்ஃப் அவ, நீ பண்ணுற விஷயம் கேவலமான விஷயம். அது பத்தாதுன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு அறிவில்லை. ஜெயப் அமைதியாக இருங்க. இதை பாரு ஜங்குக், இது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா சரியாயிடும். இது உனக்கும் நல்லதில்லை, என் தம்பிக்கும் நல்லதில்லை. ஏய் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அது எங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு, ஜிமினுக்கு என்னையை பிடிச்சிருக்கு. ஒழுங்கு மரியாதை சொல்லிடு அப்படி சொல்லி இப்போ ஜங்குக் இப்போது ஸ்ரீகிட்ட வராரு. டேய் என்னடா பண்ணுற அப்படி சொல்லி ஜெயப் வராரு. ஜெயப் இங்கே இருங்க, நான் பேசிக்கிறேன். என்ன பண்ணுவேன்? என்ன அடிப்பியா இல்லை என்ன கொலை பண்ணுவேன் சொல்லி மிரட்டுவியா? நீ என்ன பண்ணாலும் சரி ஜிமின் எங்கே இருக்கான்னு சொல்லி உனக்கு கடைசி வரைக்கும் தெரிய போகிறதே இல்லை, புரியுதா? அப்படி சொல்லி ஸ்ரீ அங்கே வந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜக்கு கூட கலந்து அப்படி இயர்ஸ் வந்திருக்கும். இப்போது போய் கட் பண்ணோன்னா ஒரு பாரில் தான் உட்காந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காரு. டே மச்சான் இவ்வளோ குடிச்சேன்னா உன் ஹெல்த்து என்னடா ஆகும்? டேய் ஸ்டாப் பண்ணுறான் அப்படி சொல்லி மெக்காய் 2 பேருமே சொல்கிறாங்க. எனக்கு என் குளிச்சு வேணும். யார் அது? டே அவனை தட்ட சொல்லிட்டு இருக்கான், குள்ளமாக இருக்கான்ல. ஓ ஆமலா அப்படி சொல்லி மெக்காய் 2 பேரும் பேசிக்கிறாங்க. டேய் நீ தான் போய் இந்தியா ஃபுல்லாக போய் செக் பண்ணிட்டல, எங்கே இருக்கான்னு சொல்லிவிட்டு எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலையா? கூட இவங்களுமே தான் போயிருந்துருப்பாங்க. எங்கெங்கேயும் தெரியும், எங்கேயுமே கிடைக்கல ஜிமீன். டே நம்மளும் எங்கெங்கேயோ தேடணும்ல, எங்கேயுமே கிடைக்கல. இப்போ என்னடா பண்ணுறது? எனக்கு தெரியாது, எனக்கு என் ஜிமீன் வேணும். என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்குமே. இருந்தாலும் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஜங்குக்கை பார்க்கும்போது அவங்களுக்குமே பாவமாக இருக்குது. என்னடா இது, நம்ம என்னடா பண்ணுறது? உன் ஃபேமிலியில் யாருமே ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்டா ஒரு பாயை லவ் பண்ணக்கூடாதா என்ன? இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாரு. என்னடா பேசிகிட்டு இருக்க? ஆமாடா, ஒரு கேர்ள் பாயை தான் லவ் பண்ணும், ஒரு பாய் ஒரு கேர்ளை தான் லவ் பண்ணணும்னு இதெல்லாம் இருக்கா என்ன? ஒரு கேர்ளை லவ் பண்ணக்கூடாதா இல்லை ஒரு பாயை தான் லவ் பண்ணக்கூடாதா? என்னடா இது அப்படி சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசி அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணனா ஸ்ரீயோட ரூமில் தான் டோரை பட்டான்னு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு தான் உள்ளே வராரு. ஸ்ரீ வந்து பயந்து போயிருப்பா. ஜங்குக் மரியாதை வெளியே போய்ட்டு எவ்வளோ கேட்டாலும் சரி ஜிமின் எங்கே இருக்கான்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக ஜங்குக் அப்படியே நீல் டவுன் பட்ட மாதிரி உட்காந்துட்டாரு ஸ்ரீ முன்னாடி. ஜங்குக் ஸ்ரீ ப்ளீஸ், ஜிமின் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு என் ஜிமினை கொடுத்துருங்க ப்ளீஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். நானும் ஜிமினும் எங்கேயாவது போயிடுறோம், உங்களுக்கு பிடிக்கலனா கூட நானும் ஜிமினை எங்கேயாவது போயிடுறோம் ப்ளீஸ் ஸ்ரீ. என் ஜிமின் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிவிட்டு ப்ளீஸ். அவன் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் அவ்வளோ ஒரு பெயினில் இருந்தேன். அந்த பெயின்லேருந்து என் ஜிமின் தான் என்னை வெளியே கூட்டு வந்தான். ஆனால் இன்றைக்கி அவரையும் என்கிட்ட நீங்கள் பிரிச்சிட்டிங்க. என்னால் சுத்தமாக முடியல ஸ்ரீ, உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் ஸ்ரீ ப்ளீஸ். ஆனால் சித்தெல்லாம் சொல்லி தோணுது ஜங்குக் அப்படி சொல்லி அவங்க அம்மா வராங்க. எனக்கு நல்லாவே புரியுது, என்னை நினச்சி நீங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுமா ஸ்ரீ ப்ளீஸ் ஸ்ரீ ப்ளீஸ், எனக்கு என் ஜிமினை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கெஞ்சின மாதிரி கேட்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா இந்தியாவில் தான் தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸ்ரீ இந்த வீடா? ஆமான்னு சொல்லி ஸ்ரீ வந்து தலையாட்டுறான். அன்றைக்கி அந்த மாதிரி பேசினோடனே 1 வீக்லேயே ஜங்குக்கை கூட்டிகிட்டு இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா ஜங்குக் அந்த மாதிரி பேசினோன்னே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸால் அது தாங்கவே முடியல. ஜங்குக் ஜிமினை எவ்வளோ லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே புரியுது. ஏன் ஸ்ரீக்குமே புரிஞ்சிட்ருக்கோம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜங்குக்காக ஸ்ரீக்கிட்ட பேசியிருந்திருப்பாங்க. ஜெயப் கூட ஸ்ரீ ப்ளீஸ், என் பிரதரை என்னால் அப்படி பார்க்க முடியல ஸ்ரீ, உன் ஃபேமிலி எங்கே இருக்காங்க, ஜிமின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஜெயப் பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் சேர்றது இது எப்படி? அது எனக்கும் புரியலடி. அவங்க 2 பேருக்குள்ள இப்படி லவ் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. நான் கூட ஸ்டார்டிங்கில் 2 பேரும் பிரித்து வச்சா அதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் ஜங்குக்கோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குடி. ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ஜிமினை ஜங்குக்கிட்ட கொடுத்துருங்கடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜெயப் ஸ்ரீக்கிட்ட கேட்டுருந்துருப்பாரு. ஸ்ரீயும் யோசிச்சு பார்த்துருப்பான். ஏன்னா தினம் அங்கே ஜிமினுமே ஜங்குக்கோட நினப்பில் தான் வந்து இருந்துருந்துருப்பார். இந்த நியூஸ் அப்பப்போ ஸ்ரீக்கு வரும் இல்லையா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவள் பேசுகிறதுனால. சரி ஓகே அப்படி சொல்லி ஸ்ரீ தலையாடினோடனே நெக்ஸ்ட் டேவே அங்கே
ஜக்குவோட ஃபேமிலி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த கார் வந்து ஸ்டாப் ஆனோடனே அங்கே ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகவே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அங்கே தான் அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. டேய், நீ நீ எப்படி வந்த? உனக்கு தான் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடு மாறி வந்துட்டோமே. ஜிமினா ஜிமினா அப்படி சொல்லி கத்துறாரு. அவங்க அப்பா பேசுகிறத காதிலே வாங்கலை. அவங்க அவங்க ஆன்ட்டியுமே வந்து ஜங்கு ப்ளீஸ் சொன்னால் கீழ்றா போயிட்டா. டேய் வேணாண்டா, கத்தாதுடா அம்மா அப்படி சொல்லி பின்னாடி ஸ்ரீ ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸ்ரீ நீ தான் கூப்பிட்டு வந்தியா? உனக்கு அறிவில்லை, இதனால தான் உன்கிட்ட கூட பேசக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னேன் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஃபேமிலியில் அங்கே வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே இதுக்கு கூட்டா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்பா நான் என்ன பண்ணட்டும், அவரோட நிலைமை ரொம்ப மோசமாகுதுப்பா. அதுக்குன்னு இது இது எப்படி சாத்தியமாகும்? ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜங்குக் ஜிமினோட அப்பாவோட கையை எடுத்து விட்டுட்டு ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அந்த பக்கம் வந்து ஜிமீனுமே செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஜங்குக்கா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கா எப்படி இருக்க ஜங்குக்கா? ஜிமீன் ஜிமீன் நீ நல்லா இருக்கியா? ஜங்குக்கா ஜிமீன் லவ் யூடா ஜங்குக்கா லவ் யூ ஜங்குக் அப்படி சொல்லும் போதே இப்போது ஜங்குக் ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு. அங்கே ஜிமினோட அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்கள பிரித்து விடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போது ஜெயப் வந்து ஜிமினோட அப்பாவோட கையை பிடிச்சி ப்ளீஸ் அங்கிள், என் தம்பியை அப்படி பார்க்க முடியல அங்கிள், எனக்கும் புரியும் அங்கே ஜங்குக்கோட நிலைமை எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இங்கே ஜிமினோட நிலைமை இருக்கணும் புரியும். உங்கள் பையனை உங்களால் அப்படி பார்க்க முடியுதா? அதுக்குன்னு இது எப்படி? நம்ம ஏன் மற்றவங்களுக்காக யோசிக்கணும்? நம்ம இவங்களுக்காக யோசிக்கலாமே. நம்ம ஏன் அந்த சமுதாயத்துக்காக யோசிக்கணும்? இந்த உலகம் என்ன சொல்லுங்கிறதுக்காக நம்ம ஏன் யோசிக்கணும்? நம்ம அவங்களுக்காக யோசிக்கலாமே. அவங்களுடைய லவ் பார்த்தாலே தெரியல ஒருத்தவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம அவங்கள பிரித்து வைக்கணும்? ஆமாங்க ஜிமின் தினம் எவ்வளோ அழுதான், நீங்கள் எவ்வளோ அடிச்சிருப்பீங்க ஜிமினை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஜங்குக் அந்த கிஸ் பண்ணிட்டு இருந்து பாரு, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க, அடித்தாங்களா உனைய? ஆமாம் ஜங்குக் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கங்கே காயமாக இருக்குது ஜிமீன். அப்போது இப்போ என்கிட்ட தேடி வந்திருக்கலாம்ல. இல்லை ஜங்குக்கா, எனக்கு அட்ரஸ் தெரியும், இருந்தாலும் அம்மா அப்பா ஸ்ரீ எல்லாருமே செத்துடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்களா, அதனால தான் நான் உன்னை தேடி வரல. இருந்தாலும் என்னால் உன்னை மறக்க முடியல ஜங்குக்கா, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் போய் ஜங்குக்கோட ஃபேஸ்லாம் அப்படியே கிஸ் பண்ணுறாரு, அப்படியே எக்கேடி கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் ஜிமினோட ஹிப்பில் கையை போட்டு அப்படியே தூக்குறாரு. இப்போது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே புரியுது அவங்க 2 பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போது ஜெயப் வந்து ஜிமினோட அப்பாவோட கையை விட்டுறாரு. ஜிமினோட அப்பாவும் அங்கே நின்று அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி ஜிமினோட அம்மா வந்து சொல்கிறாங்க, வேறு என்ன பண்ணுறது, 2 பேருக்கும் மேரேஜ் தான் பண்ணணும், எப்படி மேரேஜ் பண்ணுறது அப்படி சொல்லி பேசும்போதே இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஜிகுக் 2 பேருமே ரிங் வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். டே மச்சான், ஒரு வழியாக அவன் ஆசைப்பட்ட அவன் ஆள் கிடச்சிருச்சுல, இருந்தாலும் இவன் பொண்ணுங்களே தூக்கடிச்சிடும் போல இருக்கிறா, எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு ஸ்மைல் பண்ணும்போது. டேய் உனக்கு கொன்று போட்டு வேண்டாம், அது அவனோட ஆள் அப்படி சொல்லி காய் வந்து மேக்கப் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைலோடையே ஜிமினை போய் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜிமின்மே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த சொசைட்டியை பற்றி எந்த ப்ராப்ளம் கிடையாது, நிறைய பேர் இது எப்படி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேஷன் எல்லாருமே சொல்லுவாங்க. இருந்தாலும் எங்கள் பசங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படி சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்மே வந்து ரிப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது ஜிகுக்கு 2 பேருமே அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி அப்படி சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ஐ லவ் யூ டு ஜங்குக்கா. இன்னொரு வாட்டி சொல்லு, ஐ லவ் யூ டு ஜங்குக்கா. ரொம்ப அழகாக இருக்குது ஜங்குக்கான்னு சொல்லும் போது அப்படி சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிக் பண்ணுறாரு லிப்ஸில். ஒன்றேதான் என்று வாழ்கிறேன், உன் கண்களில் நீர் சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரியாலிட்டியாக பாய் லவ் பண்ணா இல்லை கேர்ள் லவ் பண்ணா அந்த சொசைட்டி வந்து என்ன சொல்லுவாங்க, முக்கியமாக நம்மளுடைய இந்தியாவில்
இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்து இதில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நினச்சேன். இந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெருசாகவே போகணுன்னு நான் நினச்சேன். ஆனால் டைம் இல்லை. 2:00 மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணி மார்னிங் வந்து அப்லோடு பண்ணுண்டா. ஓகேடா. நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவும் போல தான். அப்புறம் சீக்கிரமே வந்து அரண்மனை சீசன் 2 நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஓகேவா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சோன் வந்து போட்டுறேன். எப்பவும் போல தான். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். சாங்கி.